தல நீரை கனி அப்பும் மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடம் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேரும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொழுதீரல் பூயமதையானே மத்தள வைரணை உத்தமி புதல்வன் மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முப்புறம் எரிசதாட்சி கொண்டு ரதம் அச்சது கொடி செய்தாரி தீரா துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புறம் அதனிடை ஆகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணவனம் அருள் பெருமா எங்காயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா உலமானவை தீர்த்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி சிற்றம்பலம் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடை ஏறி ஒருவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி ஊசிய உள்ளம் அவர்கள் உடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்று அள்ளிக்கவலத்து அயனும் மாடும் அல்லாதவரும் அவரர் போலும் சொல்லி பரவும் நாமத்தாரே சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவை புள்ளி புணர்வது என்று உள்ளோ என் கொல்லாமணியை உணர்ந்தே தனதனற்றோளா சங்கரசூல வாணியதானுவே சிவனே கனகனற்றூனே கற்பக கொழுந்தே கண்கள் உடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பள தமர சேகரனே உணகடல் இணையின் நெஞ்சிருளினிதாய் தொண்டரே நுகருமா நுகரே தொண்டரே நுகருமா நுகரே சீரும் திருவும் பொழிய சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றே ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதா பெறுவார் உலகில் ஊரும் உலரும் கலர உணரி உமை மணவாளனுக்கால் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே உடலாம் நம்புவதற்கரியவன் விலகுலவை நீவடிவனி அழகில் ஒரிய நம்பளத்து ஆழ்வான் மலர்ச்சி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல சுகாமி பாலுடனாகிய ஸ்ரீவல்லல் வைத்திய சுவாமி பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று தகரியறு படலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவல்லும் அடியார்களும் கொட்டியுள்ளது. போதம் ஒரு சூதமணி புகழ்ந்த காந்த புகழ் கடலில் படிந்ததன் கண் பொருளதான மேதகவன் புடலருந்தி வையம் உய்ய மெய்யத்தியர் திறவி என்னும் வெம்மை தீர
தாதவின் பூமொழியில் காஞ்சி குவட்டில் ஏறி சரதி அமுதினை நிகர் செந்தமிழதான காதல் மலை பொழிந்த அருள் கொண்டலான கட்சியப்பள்ளியின் பாதம் உச்சி வைப்பார் திருச்சிட்டு. எப்பொழுதுமே நாம் ஒரு கந்தர் அனுமதி பாடலை சிந்தித்து செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று ஒரு பாடலை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அது என்ன பாடல் என்று கேட்டால், மெய்யே என வெவ்வினை வாழ்வினை வந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ, கையோ அயிலோ கலலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே என்று இந்த பாடலில் மிக அருமையாக கூறுகின்றார் நமது அருணைநாதர். அவ்வாறு இந்த பாடலில் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், மெய்யே என இந்த வாழ்வின் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த உலகமே மெய், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிருக்கோம். இந்த வாழ்வு உண்மையானதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், இந்த வசதி உண்மையானதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா காணல் நீர் போல தோன்றி நின்று மறைந்து தீப்படியாக நாம் நினைப்போம். நாம் ஒரு 100-120 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைப்போம். அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இந்த உடம்பு பொய்யான உடம்பு. ஆனால் இந்த உடம்பை நம்ம வந்து ஏன் மெய்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இறைவன் குடிக்கொண்ட காரணத்தினால் அந்த இது பொறுத்துறாங்களா? சரி, இந்த உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேன் என்று கூட திருமூல தேவநாயனார் கூறுவார். அதன் அடிப்படையில் இந்த உடம்பை நம் பொய்யான உடம்பாக இருந்தாலும் கூட இதுக்குள் ஈசன் குடியிருப்பதனால் நாம் மெய் என்று கூறுகின்றோம். மேயர வெவ்வினை வாழ்வினை உகந்து என்று முதல் வரியில் சொல்கின்றார். மெய் அப்படின்னாலே அதில் எதுக்கு வந்து ஒரு பொய் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை சொன்னாலும் பொய், இருக்கின்ற ஒரு பொருள் இல்லாமல் போனாலும் அதுவும் பொய்யாக தான் தோன்றுகின்றது. இப்போ எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, அவங்கெல்லாம் பாருங்கள் காலப்போக்கில் அவங்களாம் மறைந்து விடுகின்றாங்க. அவங்களாம் பொய்யாவே போயிடறாங்க. எத்தனையோ வாழ்ந்தாங்க இருந்தாங்க. இப்போ சேரச்சோழ பாண்டி ஒன்றரை நிறைய பேர் காணவே எல்லாம் ஒரு என்ன ஆனாலும் தெரியல. அவங்க வாழ்ந்த அந்த அரண்மனைகள்லாம் என்ன ஆச்சுன்னு எல்லாமே தோன்றி நின்று மறைந்து விட்டது. எல்லாமே பொய்யாக அப்படியே போய்விட்டு. எதுவுமே நம்ம இந்த வாழ்வையெல்லாம் மெய் என்று நாம் கருதிவிட முடியாது. எல்லாம் ஒரு காலத்தில் பொய்யாக போய்விடுகிறது. ஆகையினாலே தான் இங்கே சொல்லுங்கள், மெய்யே என வெவ்வினை வாழ்வினை உகந்து என்று. ரெண்டாவது, பொய் மட்டும் சொல்லவே கூடாது. ஒருத்தர் மெய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெய் வந்து நம்மளுடைய வாழ்வை சீர் தூக்கி செல்லும். பொய் நம்மளுடைய வாழ்வை கீழ் நோக்கி செல்லும். நம்ம மேல் நோக்கி செல்லணுமா கீழ் நோக்கி செல்லணுமா நம்ம அதை பார்க்கணும். அவங்க எவ்வளோ நாங்கள் லட்சுமி சாக போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய திருடன் இருந்தான். அந்த திருடன் பார்த்தீங்கன்னா நல்லா குடிப்பான். அந்த ஊருக்கு ஒரு சாமியார் இருந்தார். அவங்க கூப்பிட லட்சுமி முக்கியமான ஒரு கதை. வாங்கலையோ அப்படி அப்படி அந்த திருடன் என்ன செய்யலாம் சார்? இப்படி அந்த திருடன் என்ன செய்தான் என்று சொன்னால், குடித்து மூலம் அடித்துக் கொண்டிருந்தான். மிகப்பெரிய திருடனாக இருந்தான். அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அந்த குருநாதர் சில கதை, முக்கியமான கதை சொல்றேன். ஏன்னா அந்த ஊருக்கு ஒரு குருநாதர் இருந்தார்.
இதை திருடுன்னு போய் அந்த குருநாதர்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்போ இன்று முதல் நீ குடிக்காத அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன குடிக்காமல் இருக்கிறது அப்படின்னா, நான் அதெல்லாம் குடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு. சரிப்பா திருடாமல் இருப்பா அப்படின்னாரு. அது என்னுடைய, நான் எப்படி சாப்பாடுக்கு நான் எங்கே போக அப்படின்னா, இப்படி ஒன்று ஒன்றா சொன்னார். கடைசிப்பா பொய்யாவது சொல்லாமல் இருப்பா, இது வேணால் கொஞ்சம் ஓகே தெரியுது அப்படின்னு அந்த திருடன் என்ன சொன்னால் சரி அப்படின்னா. இன்று முதல் பொய் பேசாமல் கொண்டு உடனே ஒரு தண்ணியை தாராவாதி கொடுத்து அந்த குருநாதர்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த திருடனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு முறை வச்சுருப்பான். வறியவரிடம் திருட மாட்டான், உயர்ந்தவரிடம் திருடுவான். எங்கே வசதி படைத்தவர்களாக இருக்காங்களோ அங்கே போய் திருடுவான். கடைசி எங்கே போயிட்டான், அரண்மனைக்கே போயிட்டான் திருடுறது. அதை உள்ளே நுழையும் போது காவலாளிகள்லாம் தாண்டி போயிட்டான். எங்கே அரண்மனை உள்ள அந்த இதுக்கு வரையும் போயிட்டான். போனால் அங்கே ஒரு ஆள், இவனுக்கு முன்னாடி ஒரு திருட மாதிரி ஒருத்தர் அங்கே இருக்கார், எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இரவில் நமக்கு முன்னாடி ஒரு திருட வந்திருக்கானே அப்படின்னு பார்த்தேன். அவர் வேற யாரும் கிடையாது, அவர் ராஜா தான். என்ன செய்யறாரு, இரவு நேரத்தில் யாரும் வராங்கன்னு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த திருட வந்தான். வந்ததும் நீ யாருப்பா அப்படின்னாரு. அந்த ராஜா சொன்னார், நீ யாருப்பா அப்படின்னாரு. என் பேர் குப்புசாமி, இத்தனாவது தெருவில் இருக்கேன். என்கிட்ட வேலை தொழில் படித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 300 பேரை உருவாக்கியிருக்கேன். திருட்டு தொழிலில் நான் இது வரைக்கும் 300 பேரை உருவாக்கியிருக்கேன். நீ கவலையே படாத, நீ எது வேணாலும் நம்மக்கிட்ட வா, நான் உனக்கு தொழில் சொல்லித்தரேன் அப்படின்னு ராஜாட்டே சொல்கிறான். ராஜா மாறுவேடத்தில் இருக்கார். வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படியாவது நம்மகிட்ட தொழில் கற்றுக்கோ. இப்போதைக்கு நம்ம என்ன செய்வோம், வந்தது எந்த வேலைக்கு வந்திருக்கோம், திருட்டு தொழிலுக்கு வந்திருக்கோம். ஒரு சரி நான் திறக்கேன் அப்படின்னு சொல்லி பீரோட திறந்தான். அரண்மனை பீரோட திறந்தான். உள்ளுக்குள்ளே எத்தனையோ பொருள் இருக்குது. உடனே ராஜா சொன்னார், அப்படியே தூக்கிறோம் அப்படின்னாரு. கூட இருந்துட்டு இவர், நீ வேற அம்புட்டி இருக்கக்கூடாதுப்பா, ராஜா ரொம்ப நல்லவர், மக்கள்கிட்ட ரொம்ப அதிக வரி வசூல்லாம் வாங்க மாட்டார். சிறுசாக இருக்கணும், அது பெருசாக இருக்கணும். பொருள் சிறுசாக இருந்தாலும் தொகை வந்து பெருசாக இருக்கணும், அப்படிப்பட்ட பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறான். சொன்னது உள்ளே பார்த்தா எல்லா நகைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், வெளியில் காலை பிடிச்சிடுவாங்க. அதனால் சின்ன பொருளாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைரம் கல் ஒரு 5 கல் அன்னைக்கு மதிக்கிறதுக்காக 4 கல் இருக்குது, ஒரு கல் கிடைக்கல. அதனால் அந்த உள்ளே வந்து 4 கல் இருந்துச்சு. அந்த 4 கல்லில் இப்போ இந்த இது ஒன்று 3 லட்சம் பெறும். ஒரு கல் வந்து 3 லட்சம் பெறும். நான் ஒன்று எடுத்துக்கிறேன், நீ ஒன்று எடுத்துக்கணும். உடையவருக்கு 2 வை அப்படின்னாரு. வை அப்படின்னாரு. ராஜாவை பார்த்து சொல்கிறான், குப்புசாமி சொல்கிறான், உடையவருக்கு 2 வை அப்படின்னா. உடனே சரி, திருடுறதுல கூட இப்படி ஒரு நியாயமா, அவர் ராஜா யோசிச்சார், திருடுறதுல கூட இப்படி ஒரு நியாயமாக இருக்கானே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சார். உடனே 2 இது அந்த 2 வந்து ராஜாவுக்கு, இந்த 2 கல்லில் ஆளுக்கு 1 எடுத்துப்போம். மொத்தம் 4 கல்லில் 2, 1 இவருக்கு போயிடுச்சு, 1 ராஜாவுக்கு போயிடுச்சு. சரின்னு மூடிட்டு, நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போகிறேன். நீ இப்படிப்பட்டா என்னையை காட்டி கொடுக்காத, நான் இப்படிப்பட்டா உன்னையே காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், நாளைக்கு காலையில் வா, நான் 3ஆவது நம்பர் தெருவில் 3ஆவது நம்பர் வீட்டில் இருக்கேன், நீ எதுனாலும் நம்மகிட்ட வா, அவன் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வெளியில் வந்தால் அந்த காவலாளி, இவன்கிட்ட வெறும் சின்ன கல் தானே, ஒரு கல் தானே, நான் திருடன்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்க காவலாளி. ஆமாம், நீ திருடன்னு ஏன்ட்டு நீ அப்படி என்ன வச்சுருக்க, போ போ அப்படின்னு பற்றி விட்டுறான். அதனால் காவலாளிக்கு தெரியல. ஆனால் சின்ன பொருளை தான் எடுத்துருக்கான். சரின்ட்டு உடனே தைரியமாக விட்டுறான். உடனே வந்துடுறான். வந்து இருக்கான். மறுநாள் அரசவை கூடியது. அரசவை கூடிச்சா கொண்டதும் இந்த 8ஆம் நம்பர் வீட்டில் குப்புசாமி இருப்பான், அவனை அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்பிச்சிடுறாரு. போய் அவனை போய் கூப்பிட்டுட்டாங்க. ஆகா, அந்த திருடை மாட்டிட்டான் போலுக்க, நம்மளை காட்டி கொடுத்துட்டான் போலுக்க, அதனால தான் நம்மளை வளர சொல்கிறார் ராஜா அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி வந்து நிற்காங்க. உடனே ராஜா பார்த்தாரு, திருடுறது உண்மையா அப்படின்னாரு. ஆமாம் ராஜா, நைட்டு வந்தேன், ஒரு செகப்பாக ஒரு ஆள் இருந்தார், அவரும் ஒரு திருடனாக தான் இருந்தார். நானும் வந்தேன், 2 பேருமே சேர்ந்து தான் திருடணும். அவன் எடுத்தா என்னையை காட்டி விட்டுவாங்க, நான் என்னையை பிடிச்சா நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் என்னவோ என்னை மாட்டி விட்டான் போல தெரியுது. இருந்தாலும் ராஜா, நான் ஒன்று தான் ராஜா எடுத்தேன். அந்த கல் இருக்கா அப்படின்னு. அவன் இருக்கு ராஜா, இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சான். ராஜா பார்த்தாரு, ரைட்டு கொண்டு வந்து வச்சிட்டியா, ரைட். இப்போ நான் சொல்கிறேன். 2வது
அங்கே மந்திரி இருப்பார் பார்த்தீங்களா, வரிசையை உட்காந்துருக்கிற மந்திரியை போய் இவன் ஒரு கல் எடுத்துன்னு சொல்கிறான், மீதி கல் எங்கே இருக்குன்னு சொல்லி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி மந்திரியை விட்டு போய் தேடிட்டு வர சொல்கிறாரு ராஜா. இவன் மந்திரி அப்படியே வந்தான், வந்து உள்ள பீரோட திறந்து பார்த்தான். அதுக்குள்ள எத்தனை வைரக்கல் இருக்குது? 2 கல். ஏற்கனவே ராஜா ஒன்று எடுத்துட்டாரு, இவன் ஒன்று எடுத்துட்டான், இப்போ 2 கல் இருக்குது. திருடுறவன் 2 வச்சுட்டா போவான், அதை நாம எடுத்து வச்சுக்கிட்டானேன்னு சொல்லி மந்திரி எடுத்து வச்சுக்கிட்டான் 2 இதை. அதை கவனமாக கேட்குறீங்களா? எடுத்து வச்சுக்கிட்டு உடனே ராஜாட்ட வந்து, ராஜா ஒன்றுமே இல்லை ராஜா, எல்லாத்தையும் தூக்கி போயிட்டான் அப்படின்ட்டான். உடனே ராஜா பார்த்தாரு, மந்திரி சரியான நாளாக தான் இருப்பார் கூட தெரியுது அப்படின்ட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி நைட்டு இந்த குப்புசாமி வந்தால் நான் இரவில் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருந்தேன், மாறு இடத்துல இருந்தேன், என்ன திருடுன்னு நினச்சி அவன் என்ன செஞ்சான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் திருடுறதில் கூட ஒரு நியாயமாக இருந்து 2 இதை எடுத்தான், ஆளுக்கு ஒன்று எடுத்தோம், அவன் கொண்டு வந்து இந்த வச்சுட்டான், நான் எடுத்தது இந்த அப்படின்னு சொல்லி ராஜா வச்சார். மீதி 2 எடுக்க சொன்னனே மந்திரி, அந்த 2 எடுத்து வெளியே வைங்க அப்படின்னாரு ராஜா. அவன் தெரியாமல் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். யார்? மந்திரி. ஏண்டா அவன் சொன்னார் ராஜா, ஏண்டா அவன் திருடன் கூட 2ல் 1 எடுத்துட்டு 1 வச்சான், 2 வச்சான், நீ 2ல் 1 எடுத்துட்டு 1 வைக்கக்கூடாதா? முதல் பதவியை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மந்திரி பதவியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல யாரை கொண்டு போய் போட்டாங்க? திருடனை கொண்டு போய் போட்டாங்க. அப்போ பொய் சொல்லாமல் இருந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு அரச பதவி கிடைத்தது. உடனே அந்த நேரத்தில் அந்த குருநாதர் வந்தார். முதல்ல சத்தியம் வாங்கினான் பார்த்தீங்களா, சாமி பொய் சொல்லாமல் இருந்ததனுடைய விளைவு நான் இன்னைக்கு மந்திரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் பொய் சொல்லாமல் இருந்தால் என்னுடைய வாழ்வு சிறப்பு. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? மெய் மெய் இதுவே உண்மை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லாமே பொய்யான வாழ்க்கை தான். தோன்றி நின்று மறையக்கூடிய எல்லாமே நாம் மெய் என்று கருதிவிடக்கூடாது. மெய்யே என வாழ்வினை உகந்து, வெவ்வினை வாழ்வினை உகந்து. ஏன் அப்படின்னா, நாம் எதனால் இந்த உடம்பு நமக்கு வருது அப்படின்னா, வினை செய்வதனால் நமக்கு இந்த உடம்பு வருது. தவறு செய்யலாம் நமக்கு இந்த உடம்பு வருமா? இந்த உடம்பு வராது. ஒன்று நல்வினை செஞ்சிருப்போம், இல்லைன்னா தீவினை செஞ்சிருப்போம். 2க்கு நமக்கு இந்த உடம்பு வருது. இந்த உடம்புனால என்ன வருது அப்படின்னா வினை வருது. இந்த உடம்பை கொண்டு தான் நல்வினையும் தீவினையும் செய்கிறோம். இப்படி நல்வினைக்கும் தீவினைக்கும் ஒரு பிறப்பும், அதுக்குரிய உடம்பும், அந்த உடம்புக்கு தகுந்தவாறு மறுபடியும் வினையும், இப்படி செய்து கொண்டே இருந்தோம்னா இதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எப்போ போக முடியும்? அப்போ சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில், திறமுருகால் தீவண்ண பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கிடத்திரு வெந்நீர் அணியாராகில், அழியற்றால் பிறந்தவாறு ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். வர தப்பு செய்ய மறுபடியும் பிறக்க, வர மறுபடியும் தப்பு செய்ய மறுபடியும் பிறக்க, இப்படி பிறப்பதற்கே நாம் என்ன செய்யக்கூடாது? மீண்டும் மீண்டும் பிறக்க இறக்க இருக்கக்கூடாது. அப்போ இதுலேருந்து மாறி நிற்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து சொல்கிறாரு, மெய்யே என வெவ்வினை வாழ்வினை உகந்து ஐயோ அடியே அடைய தகுமோ. இதையே நான் மெய்யின் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, இதிலிருந்து நான் பெருமானே நான் எப்படி கடைத்தேற போகின்றேன் என்று முருகப்பெருமானிடம் கேட்கின்றேன். இப்படி நான் அலைந்து தெரிந்தால் நான் எப்பொழுது நான் கடைத்தேற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பெருமானே என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு அப்படின்னா இருள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இருள் வாழ்க்கை. காலையில் எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்க, எழுந்திரிச்சதும் எத்தனை இதுக்கு நம்ம ஓடுறோம். காலையில் எழுந்திரிச்சதும் மெயினாக பல் தைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக நினச்சி பல் தைப்போம். அதுக்கப்புறம் காஃபி குடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறவங்க பல்லோட வளர்க்க மாட்டாங்க, காஃபியை குடிச்சு தான் பல் வளர்க்குறதே அடுத்த ஸ்டெப்பு. அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு குளிக்கணும், அப்புறம் கோயிலுக்கு போகிறது கிடையாது, குளிக்கணும், அப்படிலாம் இருப்பாங்க. கோயிலுக்கு போகிற முதல்ல கோயிலுக்கு போகிற பழக்கத்தை தான் முதல்ல உருவாகும். பெருங்குளர் காலை ஊட்டி பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அருங்கொடு மலருக்கு உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து தினசரி கோயிலுக்கு போவோம். அதை தான் இப்போ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் எப்பொழுதுமே காலையில் எதிர்ச்சதுமே பல்லு கூட விளக்குறமோ இல்லையோ முதல்ல திருநீர் பூசணும். முதல்ல எதிர்ச்சது என்ன செய்யணும்? திருநீர் முதலில் பூசிக்கொள்ள வேண்டும். உடனே சிலர் சொல்லுவாங்க, நான் பல்லு தேய்க்கலைங்க, நான் திருநீர் பூசலாமா அப்படிம்பாங்க. பல்லு தேய்க்காமே திருநீர் பூசலாம். திருநீர் எந்த நிலையும் பூசலாம். ஆமாம், எந்திரிச்சமே நம்ம பக்கத்தில் திருநீர் இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல பல்லு கூட விளக்க வேண்டியதான, எந்திரிச்சு திருநீர் பூசி தான் நீங்கள் பல்லே விளக்க போகணும். திருநீர் வந்து எந்த நிலையிலும் பூசலாம். தீட்டு காலத்தில் கூட திருநீர் பூசலாம். நீங்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த 3 days ப்ராப்ளம் இருக்குல்ல, 3 days ப்ராப்ளம் அப்புறம் நீங்கள் திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த தீட்டை எடுத்துரும். ஞானசம்பந்த பெருமானே கடைசி
எல்லா வேலையும் உள்ள ஜோதிக்குள்ள சிவ ஜோதியில் கலக்க வைப்பார். அப்படி சுற்றி பார்ப்பார். வேறு யாரையும் விட்டுட்டோமான்னு பார்த்தாரு. ஞானசம்பந்தர் ஒரு அம்மா மட்டும் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏமா அழுதுறீங்க? இல்லை எல்லாரும் சிவ ஜோதியில் கலக்குறாங்க, எனக்கு அந்த 3 நாள் ராகத்தில் இருக்குது, நான் எப்படி அந்த ஜோதியில் போய் கலக்க முடியாது? திருநீர் எடுத்தார். நல்லா திருநீரை பூசிட்டு திருநீருக்கு தீட்டே இல்லாமல் அப்படின்னு அப்படி சிவஜோதியில் கலந்துச்சு. யார்? ஞானசம்பந்தர். திருநீர் எந்த நிலையிலும் பல்லு விளக்காமல் கூட பூசலாம். பூசலுக்கு இதே பார்க்க கால சூழ்நிலையே பார்க்க வேண்டியது. ஏன்னா எந்த நேரம் நெற்றியில் திருநீர் இருந்து கொண்டே இருக்குது. வேலை சூழ்நிலையில் வேர்வையினாலும் போகிறது அது வேறு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒருக்கா 1 நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து பூசிட்டே திருநீர் வந்து பூசிக்கிட்டே இருக்கணும். பூசி கங்காளன் பூசும் கவச திருநீற்றில் மங்காமல் பூசும். பூசி மகிழ்வரையாமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்ந்தார். அப்படி பூசினா நம்ம சிங்காரமான திருவடியை போய் சேரலாம். சரி, அப்படி என்ன சொல்கிறது? மெய்யே எனக்கு வெவ்வினை வாழ்வினை உகந்து ஐயோ அடியேன் அடையிறது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம எந்த நிலையிலும் இப்படி இந்த உலக வாழ்க்கையே மெய்யன என்று எண்ணி வருந்தக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பெருமானே? இருள் வாழ்க்கை. இந்த இருள் வாழ்க்கையை தொடர்ந்து நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அடுத்தது ஐயோ கையோ கை முருகப்பெருமானுடைய கை எப்படி இருக்குமா? செக்கச்சவேன்னு இருக்குமா? கையோ ஐயோ அவருடைய வேலாயுதம் செக்கச்சவேன்னு இருக்குமா? செவ்வேல் வேலுக்கு வந்து செவ்வேல்னே பேர். கையோ ஐயோ கடலோ கடல் அவனுடைய திருவடி செம்மை நிறமுடையது. ஏன்னா செம்மான் மகனை திருடும் திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இரவன் கூட பாட்டில் சொன்னார். அதை அது பண்ணுவோம். 2வது இந்த பிறப்பு என்னும் பேதவி நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று கூட திருவள்ளுவர் சொல்றார். அப்போ பிறப்பு என்னும் பேதவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் செம்பொருளாகிய சிவத்தை நாம் அடைந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் நற்கதி அடைய முடியும். அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே என்று இந்த பாடலில் கூறினார். என்னுடைய வாழ்வு இருள் வாழ்க்கை. ஒன்று செம்மை பொருளை போய் நாம் சார்ந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு செம்மையாக ஆகிடும். இருள் வாழ்க்கையை துறந்து உன்னுடைய செம்மையான வாழ்க்கையை அடியனுக்கு தந்தருவாயாக என்று இந்த பாட்டில் முதல்ல கேட்குறாரு நமது அருமைநாதர். மயிலேறிய சேவகன். மயில் ஏறிய சேவகன்னா மயில் என்ன நிறம்? மயில் பச்சை கலர், பச்சை நிறம். மாணிக்கம் சிகப்பு நிறம். சிகப்பும் பச்சையும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? வெள்ளி விற்பின் மரகத கொடியுடன் தெல்லு பேரொழி பவள வெற்பட இறப்பாவும் கொண்ட கொள்ளு மாவளையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை உன் கண்ணனர் வாக்கின் மன்னவனாம் என்று கூட செய்யலாம் சொல்லுவார். சாமி அப்படி எப்படி இருக்காரா? பவள மலையாம். பக்கத்தில் அம்பாள் அப்படி பச்சை கொடி இப்படி பறந்து போகுமா? அதுபோல் செம்பை பொருள் சிவபெருமானும் அம்பாலும் அவருடன் விட்டிருந்தது போல் இங்கே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் என்று இந்த பாட்டை சொல்கிறார். யார் சொல்கிறா? அன்னைநாதர் பெருமான் கந்தரக மொழியில சொல்கிறார். இப்படி சொல்லியிருக்காங்க சார். மெய்யே என வெவ்வினை வாழ்வினை உகந்து ஐயோ அடியேன் அழகை தகுமோ. கையோ ஐயோ கடலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே என்று இந்த பாடலில் அருமையாக கூறினார். நம்ம தான் அது சரி வாங்க, நம்ம இன்னைக்கு புராணத்துக்கு போயிடுவோம். நேற்று சுவாமி வந்து கந்தகிரியை வந்து அடைந்தார்னு பார்த்தோம். கைலாயவனில் கந்தகிரி இடமாக கொண்டிருந்தார். இன்று தகரேறு படலத்தில் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சூரன் முதலோர் உயிர் தொலைக்க வரு செவ்வேல் ஆறும் மகிழ் வெள்ளி அசலத்தின் அமர்பொழுதில் வேறுவில் உரைப்பரன் விரும்ப அகிலத்தே நாரதனோர் வேள்வியை நடத்தியார். இப்போ என்ன செஞ்சாரு? முருகப்பெருமான் மகிழ்ச்சியாக அந்த கைலை மலையில் வீற்றிருந்தார். அப்பொழுது நாரதர் வேறுமலையை விழாவுடைய சிவபெருமான் மகிழ்ச்சி அடையுமாறு மண்ணுலகத்தில் ஒரு யாகத்தை செய்ய விளைந்தார். மண்ணுலகத்தில் யாகம் செய்யும் யார் விரும்புகிறா? நாரத முனிவர் விரும்புகிறார். நாரத முனிவர் சாதாரண வச்சுறாங்க. நாரத முனிவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் பெருமாள் நாமத்தை சொன்னாலும் கூட அவர் வந்து தவநிலையில் கூடியவர் நாரத முனிவர். ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா நாரத முனிவரும் கிருஷ்ணரும் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாரத முனிவரை பார்த்து சொன்னார், பெருமாள் வந்து சொன்னார், சாமி மாயை என்றால் என்ன அப்படின்னாரு. மாயை என்றால் என்னன்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்டார். சரி நான் சொல்கிறது இருக்கட்டும், போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வா அப்படின்னாரு கிருஷ்ணர். இவர் அப்படின்னு போனார். யார்? அகத்திய நம்ம நாரதர் போனார்.
அந்த ஆற்றை பார்த்தாரு. ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணையும் பார்த்தாரு. அங்கே ஒரு பெண்ணும் மிக அழகாக இருந்தா. அதை அப்படியே பார்த்தாரு. இங்கே தண்ணி கொண்டு வரதை மறந்துட்டார். யாருமே அப்படி தான், பெண்ணை பார்த்தா எல்லாம் மறந்துடுவாங்க. அப்படியே அந்த பெண்ணை பார்த்தாரு. எப்படியாவது இந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார் நாரத மகன். உடனே பல நாள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்து அப்படியே அந்த பிள்ளையை எப்படியாவது நம்ம கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அது அப்படி அவங்க பெண்ணு போகிற இடத்துக்கு அப்படியே பின்னாடியே போகிறாரு. அவங்க வீட்டை பார்த்துக்கிறாரு. வீட்டை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட எப்படியாவது பொண்ணு பேச வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி போனது அந்த பெண்ணை பார்த்து, இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்கின்றார். உடனே அந்த பெண் அவங்களும் சம்மதிக்கிறாங்க. சம்மதித்து 2 பேருக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடந்து குழந்தையும் பிறந்துருச்சு. எத்தனை குழந்தை? கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தை பிறந்துருச்சு. பிறந்து அங்கே வசித்து வந்து கொண்டே இருக்கின்றார் நாரத மகன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் வந்துச்சு பாருங்க. வெள்ளம் அடிச்சுட்டு வருது. வீடெல்லாம் பாதி முக்கிருச்சு. அந்த அளவுக்கு இவர் எப்படி கரை ஏறணும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி 4 குழந்தைய வச்சுக்கிட்டு மனைவியை வச்சுக்கிட்டு இவர் தன்னால் திண்டாடிக்கிட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குழந்தையும் அடிச்சுட்டு போகுது. குழந்தை வெள்ளம் கடைசி மனைவியாவது எப்படியாவது காப்பாற்றலான்னு பார்த்தாரு. மனைவி சேர்ந்து போயிடறாரு. கடைசி இவர் ஒருத்தர் மட்டும் தப்பிச்ச பிழைச்சவங்க ஓடி வந்து அப்பா அப்படின்ட்டு வெளியில் வந்து பின்னார் இல்லை கிருஷ்ணரை பார்த்தாரு. எப்பா தண்ணி கொண்டு வர சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் கனவு எப்படி போனாரு? குடிக்கிறதுக்கு தண்ணி மோக்க போனவர் எத்தனை நாள் ஆச்சு? இதப்பா மாயை அப்படின்னாரு. இது அவங்களுக்கு மாயை என்பது நாம் சொல்லி முடிக்கிற நேரத்தில் எல்லாமே போயிடும். தோன்றி நின்று மறையக்கூடிய எல்லாமே மாயை என்று போயிடும். இப்போ இந்த உடம்பு ஒரு நாள் இருக்கா? இப்போ இருக்கு. ஒரு நாள் தோன்றியது இப்போ இருக்கு. அடுத்து இறந்து என்ன செய்வாங்க? அது இருக்குங்க. இப்போ இவருக்கு தண்ணி மோந்துட்டு வர்ற நேரத்தில் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்படி அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாயையாக போயிடுச்சு. கல்யாணம் முடிச்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சது, குழந்தை பிறந்தது, அப்புறம் காதல் பண்ணது, இது எல்லாமே முடிஞ்சு கடைசி வெளில வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் இவர் ஒருத்தர் மட்டும் சமைச்ச பழத்தையும் ஓடி வந்தார். இது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் மாயையாக மாறிடுச்சு. ஆனால் என்ன நடந்தது? ஆனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ இல்லை. அப்போ தோன்றி நின்று மறைந்துச்சு. அதுதான் மாயை என்று. அப்படி இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நாரதம் இவர் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம இது திருப்பரங்குன்றத்தில் பார்த்துருக்கீங்களா? முருகப்பெருமான் பக்கத்தில் யாருக்கா சொல்லுங்க. ஒரு முனிவர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அது நாரதம் முனிவர் தான் இருக்கார். இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அவர் மிகப்பெரிய முக்கியமான ஒரு முனிவரில் நாரதம் முனிவரும் முக்கியமானது. சரி, அப்படி ஒரு மண்டலத்தில் ஒரு யாகம் செய்யுமாறு நினைத்தார். உடனே யாகம் செய்ய வேண்டும் என்று. எதற்காக அப்படின்னா, சிறந்த முனிவர்களும் தேவர்களும் பெரிய பூலோகத்தில் மாசற்ற தவத்தினால் சிறப்பு பெற்றுள்ள பழமையான வேதியர்களும் மகிழ்ச்சியோடு சூழ்ந்திருக்க நாரதமாமன் ஒரு யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் ஓமாக்கிலிருந்து சிவானத்தை போன்ற நிறத்தை உடைய ஒரு ஆட்டுக்கடா தோன்றியது. எதுக்காக? உலக நன்மை வேண்டி. அதாவது ஏற்கனவே மட்டும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வேள்வியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நித்தியம், நைமித்தியம், காமிகம், புண்ணிய காலம் என்று உண்டு. நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. நைமித்திகம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. இந்த காமிகம் என்பது என்னது? என்ன சார் உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு வேலை வளர்க்கணும்னு சொல்லிட்டு சரி. வேலை இது அந்த காமிக பூஜை என்பது தான் உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய அப்படி இந்த பூஜை வந்து எப்படிப்பட்ட பூஜைனா, எல்லா உயிரும் இன்புற்று விட்ட வேண்டும் என்று, இந்த மண்டலத்தில் உள்ளவர்களும் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்று அந்த யாகத்தை செய்தார். யாரு? நாரதமுனி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் ஓவாக்கிலிருந்து செவ்வானத்தை போன்ற நிலத்தை உடைய ஒரு ஆட்டுக்கடா தோன்றியது. ஆட்டுக்கடா ஒரு வாகனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய நம்ம சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஆனால் நிறையா யாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம கங்கை கதையில் என்ன சொன்னோம்? ஒரு குதிரையை இதில் வேள்வியில் விட வேண்டும் என்று சொல்லி உடனே கபிலமாமுனிவர் பக்கத்தில் கொண்டு விட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த மாமிசத்தெல்லாம் கொண்டு போய் போடுற வேள்வியெல்லாம் உண்டு. ஆனால் சிவ வேள்வி தான் உண்மையான வேள்வி. மற்ற வேள்வி எல்லாம் உண்மையான வேள்வி அல்ல. அதெல்லாம் வந்து உலக நன்மையை பெற வேண்டி செய்வது. ஆனால் சிவவேள்வி அப்படி கிடையாது. அந்த சிவவேள்வி செய்தால் அதுக்கு பிறவாமை நிலையை கொடுக்கக்கூடிய வழிபாடு வந்து சிவவேள்வி. மற்ற வேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசத்தெல்லாம் உள்ளே போட்டு அந்த வேள்விக்குள்ளே உயிரோடு தூக்கி போட்டு எத்தனையோ வர கொள்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படி தான் அந்த குதிரையும் அந்த இதில் போட்டாங்க. ஏன்னா இதனால் ஒரு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சைவத்தை பொறுத்தளவு
உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சைவத்தினுடைய கொள்கை. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவம். சிவ வழிபாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு செயல் தான் நம்மளுடைய சைவத்தில் இருக்குது. வேறு எதுலேயுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சைவத்தில் மட்டும்தான் உண்டு. அது அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் குற்றால் நால்வழிச்சாலை பிடிச்சா கரெக்டாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடும். அதுபோல் இந்த நால்வர் பெருமக்களை நாம் கடைபிடிச்சா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். இப்படி தான் ஒரு அடின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சிவலிங்க மோதிரம் ஒன்று செஞ்சுருந்தாங்க. சாமி மோதிரம் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது அப்படின்னு அது சொல்லிட்டு உடனே சாமி அதை வந்து நம்ம தாராளம் செய்யக்கூடாது, நமக்கு வந்து விபூதி ருத்ராட்சம் மட்டும்தான் தாராளம் செய்யணும். அது மாதிரி இது சிவலிங்கத்தில் டாலர் போடுறது, என்ன மோதிரம் அணிகிறது, இதெல்லாம் வந்து எச்சி போடும். நம்ம சாப்பிடும்போது எச்சி போடும்ல, அது வந்து நம்ம தாராளம் செய்யக்கூடாது. நம்ம வந்து விபூதி ருத்ராட்சம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ருத்ராட்சத்துக்கு நல்லா தங்க குப்பியை போட்டு நல்லா அந்த மாதிரி அலங்கரிக்கணும். என்ன இந்த மாதிரி செய்யுங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கொள்கை வந்து நால்வர் கொள்கை சார். நம்ம நால்வர் குழுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அதன் வழி கடைபிடிக்கணும். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி ஓராதை அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறம் நிறைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதை தொடும் அடியார் நெஞ்சிருள் கன்றாப்பும் நடதியை காணலாமே அப்படின்னு எடுத்து இந்த பாட்டெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அப்படியே சமயம் நீங்கள் எப்படி நீங்கள் அது நால்வர் கொள்கை தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் சிவபெருமான் மட்டும் தான் கும்பிடுவேன், வேறு எதாவது எல்லாருக்கும் சிவபெருமான் தான் கும்பிடுறோம். ஆனால் கொள்கை என்ன கொள்கைன்னா நம்ம நால்வர் பெருமக்கள் பற்றிய கொள்கை. இப்போ நால்வர் பெருமக்கள் வந்து சிவபெருமான் இப்படி தான் இருப்பான்னு சொன்னால் நமக்கு சிவபெருமானே யாரும் தெரியாது. இப்போ ஞானசம்பந்த பெருமான் அவர் தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு சிவபெருமான் இப்படி இருக்கான்னு தெரியும். இல்லை நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்க எப்படி இறைவனை கண்டார்களோ, கண்டவன் சொல்லதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இறைவனை கண்டவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் நாம் கேட்கணும். அப்படி இறைவனை கண்டவர்கள் தான் இந்த நால்வர் பெருமக்கள். அவங்க சாமியை இப்படிலாம் பார்த்துருக்கோம், கடவுள்னா அது சிவபெருமான் தான் அப்படின்னு எடுத்து நமக்கு பாடலின் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நமக்கு பகுத்தறிவு என்கின்ற ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை கொண்டு எது நிலையானது எது நிலையற்றது என்பதை உணர்ந்து நாம் அந்த வழிபாட்டில் இறங்கிப்போம். இப்போ நமக்கு அறிவு சாமி கொடுத்துருக்காரு, 6 அறிவு கொடுத்துருக்காரா? அதில் 6வது அறிவு என்ன அறிவு? பகுத்தறிவு. அது எது நிலையுடையது எது நிலையற்றது என்பதை உணர்வது. நிலையான பொருள் சிவபெருமான் ஒருவர் தான், மற்றவெல்லாம் உயிர் வர்க்கம். மற்ற தெய்வங்களை எப்படிப்பட்டவர்னா இப்போ நாராயணர் மற்ற தெய்வங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற உயிர் வர்க்கம். அவங்க கடவுள் கிடையாது. கடவுள் என்கின்ற தன்மை சிவபெருமானை மட்டுமே சாரும். ஏன் அப்படின்னா பிறப்பு இறப்பு இல்லாதவர் சிவபெருமான் கிடையாது. மற்ற எல்லா தெய்வத்துக்குமே பிறப்பு. அதனால தான் சிவபெருமான் முழுவதற் பொருள். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும். அப்போ எல்லா நாட்டுக்கும் இறைவன், தென்னாட்டுக்கு சிவன். அந்த கடவுளுக்கு பேர் கொடுத்தாரா சிவன்னு, அதை வச்சு தான் நாம் சிவபெருமான் முழுவதற் பொருள் என்று நாம் தெரிந்து கொள்ளணும். எல்லா ஞானிகளும் போனாங்க, எங்கே போய் பாட்டு பிடிச்சாங்க? சிவன் கோயிலில் தான் போய் பாட்டு பிடிச்சாங்க. அதுதான் நமக்கு கிடைச்சிது இது அவங்களுக்கு. அதனால் சிவபெருமான் தான் முழுவதற் பொருள் என்பதை நாம் உணர வேண்டும். சரி, அப்படி இந்த நமக்கு வந்து எந்த இது சிறப்புடையது அப்படின்னா நமக்கு இந்த சிவவேள்வி தான் உண்மையான வேள்வி. அதுக்கப்புறம் அந்த அடியார்கிட்ட சொன்னேன், அப்படியே சுவா இனிமேல் இந்த நால்வர் கொள்கையை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னாரு அவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நால்வர் பெருமக்கள் கொள்கையை கடைபிடித்து நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வெகுவாக செல்லணும். அவங்க தான் சாமியை பார்த்துருக்காங்க, அவங்க கொள்கையை நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். திருமுறையில் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை படி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். எனக்கு பிறப்பு வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர் பெருமான். பிறப்பு எரிந்தார் அப்படின்பாரு, வாழ் கொண்டு பிறப்பு எரிந்தார் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். உங்களுக்கு பிறப்பு வேணுமா, அப்போ இந்த பக்கம் வந்துடாதீங்க. பிறப்பு வேண்டாம்னு வந்து வெட்டுறதுக்கு எங்கள் சிவபெருமான் ரெடியாக இருக்கார் அப்படின்னு அப்படிங்குவார். பிறப்பு எரிந்தார் அப்படிங்குவார். அதனால் உங்களுக்கு பிறப்பு வேண்டாம், இந்த உலக வாழ்வு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் நான் பிறகு நான் நிறைய எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வர வேண்டிய ஆளே கிடையாது. நீங்கள் உங்களுடைய செக்ஷனே வேறு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்னா இந்த உலக வாழ்வை நீக்கி இறை இன்பத்தை நாட வேண்டும். அதுக்கு தான் வழிபாடு. ஏன்னா இந்த நல்லா தெரியுது, இது வந்து பொய்யான வாழ்க்கை என்பது நமக்கு நல்லா தெரியுது. எத்தனை ஒவ்வொரு நாளைக்கும் நாம் படுற துன்பத்தை நினச்சா ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து தான் வாழ்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? சமையல் எந்த நேரத்தில் ஏதாகுமோன்னு பயம், நடந்து போயில் எது குத்திடுமோன்னு பயம், பசங்க போகும்போது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவோன்னா
கண்டக்டர் அப்படின்னு சொல்கிற பயம், சைக்கிளில் போனால் பயம், ஸ்கூட்டரில் போனால் பயம், காரில் போனால் பயம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பயத்தை நம்ம சந்திக்கிறோம். இத்தனையும் நம்மளுக்கு சாமி என்ன பண்ணுறாரு, காப்பாற்றி 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 விட்டுட்டே தான் இருக்காரு. நாம அற்ப நிமிஷத்தில் நம்ம அவரை மாற்றுறோம். எத்தனை தடவை நமக்கு உபகாரம் செய்தாலும் கூட நாம் என்ன செய்வோம், அடுத்த நிமிஷம் இறைவனை மறந்துட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். முடிவுச்சுன்னா என்ன செய்வோம், அப்படி எடுத்து தூக்கி அப்படி போட்டு அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிடுவோம். அதை வந்து பெருசாக எடுக்க மாட்டோம். அது இறைவனுடைய கருணையினால நமக்கு இது சின்ன இதோடு போயிடுச்சேன்னு நினைக்க மாட்டோம். அதை சத்தம் போட்டுட்டு அதை வசம் வச்சுக்கிட்டு குத்திருச்சாக்கும் அப்படின்னு குத்தி போட்டுட்டு அதை 2 வசம் வேற. அப்படி இந்த உலக வாழ்வை நாம் என்ன செய்வோம், மெய்யான வாழ்க்கை என்று கருதுவோம். அப்படி நமக்கு வந்து என்ன வேள்வி, சிவவேள்வி தான் உண்மையான வேள்வி. அதை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த தீட்சை கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேள்வி செய்து தான், சிவவேள்வி செய்து தான் என்ன செய்வாங்க, ஆச்சாரிய குருமாக்கள்லாம் நமக்கு வந்து அந்த தீட்சையை வழங்குவாங்க. அப்படி அந்த வேள்வியிலிருந்து என்ன வந்துச்சா, ஆட்டுக்கடா அவங்களுக்கு தோண்டி வெளியாண்டு. அவர் வந்து வேள்வித்தைகள் தோன்றி ஆட்டுக்கடா இவர்கள் செய்யும் வேள்வியில் எங்கள் இனத்தை சேர்ந்த பல ஆடுகளையே எப்போதும் கொண்டு வருகிறார்கள் என்று. இப்போ நல்லா கேளுங்க, நீரில் எத்தனையோ உயிர்கள் இருக்கு, காற்றில் எத்தனையோ நுண்ணுயிர்கள் இருக்கு, நெருப்புல எங்கேருந்து உயிர் வந்து பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த இதில் மட்டும்தான் வருது. பார்த்துக்கோங்க, நெருப்புல இருந்து வருது இந்த உயிர். எந்த உயிர்? இந்த ஆட்டுக்கடா நெருப்பில் இருந்து தோன்றுகின்றது. சாமி பஞ்சபூதத்துலேயுமே உயிர் வச்சிருக்காரு, நல்லா தெரியுது. வானத்தில் எத்தனையோ உயிர்கள் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நாமளே வானத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ உயிர்கள் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றன. நீர், நிலத்தில் எத்தனையோ மண் உயிர்கள், எத்தனையோ உயிர்கள் இருக்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம். நெருப்புலேருந்து வந்து இந்த ஆட்டுக்கடா ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெருப்புலேருந்து வேற எங்கேயே படிச்சிருக்கீங்களா? இதில் தான் வருது. அப்படி இந்த ஆடு என்ன நினைச்சுன்னா, அங்கதனில் வந்தகர் ஆற்றுமுகம் தன்னில் நங்கள் இடமே பலவும். எங்க இடத்துக்குள்ள எத்தனை ஆடை இந்த வேள்வியில் தூக்கி போட்டிருப்பீங்க, கொண்டிருப்பீங்க. பாவிகளை அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆடு, உங்க அத்தனை வரையும் கொல்லாம விட மாட்டேன்னு இந்த ஆட்டுக்கடா நினைத்ததான். எங்கள் இனம் மே பலவும் நாளும் அடுகின்றார், இங்கி வரை யான் அடுவன் என்று இசைவு கொண்டே வெங்கடரை ஏந்து பரிவீது எழுதல்வோம் என்று என்ன சொல்கிறேன். நீங்கள் எங்கள் இனத்தை வந்து என்ன செய்றீங்க, எத்தனையோ வேற கொண்டு வரீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேள்வித்தீயிலிருந்து அக்னியை சுமந்த வாகனமாக ஆட்டுக்கடை அந்த வேள்வித்தீயின் மேலே கிளம்பி முதல்ல உள்ளதாக இருந்துச்சு, இப்போ மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதை நினைத்து தான் எப்படி வந்துச்சான், ஊழிக்காற்று ஊழிக்காலத்தில் வெளிப்படும் வடவாக்கினி மேகத்தில் தோன்றி இடி ஆகிய இவை 3ம் சேர்ந்து ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு, சாதாரண சின்ன ஆடுலாம் கிடையாது, மிகப்பெரிய ஆடாம். அப்போ ஒரு ஆள் 1000 உயரம் இருக்கும் அப்படின்னு கேட்காங்க, அதுக்கும் மேலே இருக்குது இந்த ஆட்டுக்கடா. சிவப்பு நிறமும் பேரடியும் பொருந்து தோன்றிய அந்த ஆட்டுக்கடா கொல்லும் தொழிலை நினைத்தது. இப்போ எல்லாவரையும் கொல்லணும் என்று விரும்பியதான் அந்த ஆட்டுக்கடா. மணிகளின் தொகுதி கல்லெனும் ஓசை உண்டாகும்படி கழுத்தில் செய்ய சில பரல்கள் உள்ளே இடப்பட்ட கிண்கிணியும் சிலம்பும் காலடியில் திகழ்ந்து ஒழிக்க வேள்வித்தீயிலிருந்து விரைவாக எழுந்து வந்தது. யாகசாலையில் இருந்தோர் அந்த ஆட்டுக்கடாவை பார்த்து பயந்து ஓடினாங்க. தேவர்களாக எழுதிட்டாங்க. எப்பயுமே பாருங்க, ஏதாவது ஒன்று தெரியாமல் செய்வாங்க, அப்புறம் பயந்து கடைசி எங்கே போவாங்க, சிவபெருமான்ட்ட தான் போவாங்க. கடைசி என்று வந்து யாருன்னா சிவபெருமான் தான். அதனால தான் நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கை ஏன் மெயின் நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை நீக்கிட்டோம்னா அடுத்த நிமிஷம் சிவத்தை தான் நம்ம சிந்திப்போம். இந்த உலகத்தில் நல்லா தெரியுங்க, ஊரும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாள் சதம் கட்சியகம்படி அப்படின்னாரு யாரு, பட்டத்தை சொன்னார். ஏதாவது நிலை உடையதான் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல சொன்னார் ஊரும் சதமல்ல, ஊர் நிலையுடையதா? முற்றும் திறந்த முனிவர்கள் கூட இது எங்கள் ஊருன்னு சொல்லாங்க, அந்த அளவுக்கு பட்டு வச்சுப்பாங்க ஊர் மேலே. முற்றும் திறந்த முனிவர்களுக்கே எத்தனையோ பேர் பாருங்க, எல்லாம் சன்னியாசியை போகிறாங்க, மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு ஓடி வந்துடுறாங்க. வந்து ஏம்மா எப்படிமா நல்லா இருக்கேம்மா அப்படின்னு கேட்காங்க. வேற ஒரு நம்ம கடைக்கே ஒரு சாமி வருவார், காசி சாமின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். போயிட்டு வருவார், அப்பப்போ வந்து ஏம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு வந்து வீட்டை வந்து கேட்பாரு. வந்து அந்த அம்மா நீ தான் சன்னியாசியை போயிட்டு இல்லை போக வேண்டியதானே அப்படி அந்த அம்மா திட்டம் கூட செய்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு வந்துடுறாரு, எங்கள் ஊர் அப்படின்ட்டு வந்துடுறாரு. அப்படி இந்த பிறந்த மண்ணு மேலே அவங்களுக்கு ஒரு பற்று. ஊரும் சதம் இல்லை, உற்றா சதம் இல்லை,
உற்றார்கள் பூராமே என்ன செய்வாங்க அப்படின்னா துட்டு இருந்தால் உங்களுக்கு தேடி வருவாங்க, இல்லைன்னா அடுத்த நிமிஷமே உங்களை கழுவி போயிடுவாங்க, அடுத்த ஆள்கிட்ட ஓடிடுவாங்க. உற்றார் அவங்களும் சதம் கிடையாது, அவங்களும் நிலையுடையவர்கள் கிடையாது. உற்றார்கள்லாம் அக்கா அப்படின்னு உள்ளே வருவாங்க, ஏக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, இதை உங்கள் வீட்டில் எல்லாம் சோகமாக இருக்காங்களாக்கா, எதுக்கு அங்கே துட்டு இருந்தால் வருவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. அவளா அவன் 10 விஷயம் கூட இல்லாமல் இருக்கா, அவன் வீட்டுக்கு போய் நாம் என்ன செய்யறது அப்படிம்பாங்க. அப்படியே இருக்கும் இல்லாமல் உற்றார் சதம் இல்லை, ஊரும் சதம் இல்லை, உற்றார் சதம் இல்லை, உற்று பெற்ற பேரும் கூட சதம் இல்லை. பேர் கூட நமக்கு நிறையாதது கிடையாது. ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு குப்புசாமி இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு குப்புசாமி இறந்து போயிட்டாரு, இறந்து முடிச்ச அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன சொல்லுவாங்க, குப்புசாமி எப்போ தூக்க போறேன்னு சொல்லுவாங்களா, பாடி எப்பப்பா தூக்க போறீங்க, நாவதுப்பா பாடியை தூக்குங்கப்பா அப்படிப்பாங்க. பார்த்துக்கீங்களா, அடுத்த நிமிஷமே பேர் போயிடும். நல்ல குணவங்களுக்கு அடுத்த நிமிஷமே பேர் போயிடும். இருக்கிற வரைக்கும் தான் உங்க பேரு, இறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் பேரை தூக்கிடுவாங்க. பேரும் சதம் இல்லை, உற்று பெற்ற பேரும் சதம் இல்லை, ஊரும் சதம் இல்லை, உற்றார் சதம் இல்லை, உற்று பெற்ற பேரும் சதம் இல்லை. அடுத்த நிமிஷம் பாடி எப்போ கற்றுக்க போறீங்க, நீங்கள் 2 நாள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க பாடி பீசுதுங்க, டக்குன்னு கொண்டு போய் காரியத்தை பாருங்க, கடந்த உடனே வாங்க, வேற வழி இல்லை, உடனே பாடியை தூக்கணும். இங்கே நாகிட்டு இருக்கு பக்கத்தில், நாங்களும் குடியிருக்க வேண்டாமாங்க அப்படிப்பாங்க. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா, உடனே அடுத்த நிமிஷம் பேர் போயிடும். பேரும் சதம் இல்லை. பெண்கள் சதம் இல்லை, பெண்கள் அவங்களே நிலையானதுன்னு சொல்ல முடியாது, அவங்க வயசாயிரும், இளமை எவ்வளோ தூரம் அனுபவிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. பெண்கள் சதம் இல்லை. அடுத்து சொன்னாரு பிள்ளைகளும் சீரும் சதம் இல்லை, பிள்ளைகளும் சதம் கிடையாது, நிலையானவங்க கிடையாது. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம பிள்ளை தான் நமக்கு நம்ம பெரிய ஆளாக வந்ததும் நம்மளை ஆளாகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் ஆளாகவும் நம்ம நினைப்போம், அவன் என்ன செய்வோம், அவன் தான் கவுத்தி வைப்போம். கடைசி பார்த்தா அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிடும், தாய் தகப்பனால மதிக்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆகி போயிடும். பிள்ளைகள் சீரும் சதம் இல்லை. சரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாலுமே ஏதோ ஒரு நாள் சந்தோஷமா வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா, இவனுக்கு ஒரு கல்யாணம் முடியும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தாயை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. இவங்க கல்யாணம் வந்தது உடனே இவன் வீட்டுக்காரி சொல்கிறாம்மா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட கூடாதுமா, உங்களுக்கு தேவையானதை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், தனி கொடுத்தன போக சொல்கிறா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, நைஸாக பேசி தாய் தகப்பனார் அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இன்னும் என்ன, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. இன்னொன்னா நல்ல பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக தாய் தகப்பனாரை கூடயே வச்சு கடைசி வரைக்கும் பார்க்கணும். நமக்கு வினைப்பயன் இருந்தால், நம்மளுடைய வினைப்பயன் கூட்டி வச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும். நம்ம வினைப்பயன் கூட்டி வைக்கலன்னா யாராக இருந்தாலும் சரி நம்ம தனிமையாக தான் இருக்கும். எத்தனையோ பேர் 3 குழந்தை 4 குழந்தைன்னா பூரா ஆம்பளை பையங்க. வம்சாரத்தில் ஒரு அம்மா வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, 3 ஆம்பளை பையங்க இருந்தும் தனியாக ஒரு குடிசையில் போயிருக்காங்க வம்சாரத்தில். சீதாமா இப்போ என்ன செய்றீங்க அப்படிங்க, ஒற்றை அப்படிங்க பாருங்க, சத்துணவில் வேலை பார்த்துட்டு டீச்சராக இருந்துட்டு பென்ஷன் ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க, அவங்களுக்கு 2 ரூபாய் எவ்வளோ கொடுக்காங்க, அதை வீட்டு வாடகை கொடுத்துட்டு இப்போ ஒட்டி 40 ரூபா கொடுப்பாங்க, அந்த 40 ரூபாய் வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, நினைச்சாலே ரொம்ப பாவமாக இருக்கு. நான் நிறைய பேர் பாட்டேன், நிறைய இந்த ஆம்பளை பையன் இருக்கிறவங்க பூரா ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. அதாவது என்னன்னா, அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், எனக்கு ஆம்பளை பையனை கொடு ஆம்பளை பையனை கொடு, அப்புறம் 25 வருஷம் கழிச்சு ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னா, நம்ம இறை பக்தியில் உள்ளவங்களுக்கு அப்படி ஆகாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன பக்தியில் உள்ளவங்களுக்கு சுவாமி அப்படி விட மாட்டேன். பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக எல்லாரும் போய் எத்தனை குழந்தை கூட அத்தனை குழந்தை கூடன்னு கொடுத்துட்டு இப்போ 2வது என்ன செய்வாங்க, ரொம்ப சிரமம். சரி அப்படின்னா நம்ம இருக்க வேண்டாம், இறைவன் அருளால் நமக்கு நல்லதே நடக்கும். சரியா, இருந்தாலும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எதுவும் சதம் அல்ல, இதெல்லாம் நிலையானது அல்ல என்பதற்காக சொல்ல வரேன். பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல. அடுத்து வருவாங்க வருவாங்க, அது மாதிரி சிவராத்திரிக்கு வருவாங்க, அப்புறம் மார்கழி பூஜைக்கு வருவாங்க, மார்கழி மாதம் அந்த நடராஜர் பூஜைக்கு இருந்துட்டு போவாங்க. பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல, செல்வம் சதம் அல்ல. நாம் அடுத்து என்ன நினைப்போம், நாம் சேர்த்து வைத்திருக்க செல்வம் சிறந்தது, இதுவே நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு நோய்க்கு தாங்குமா, ஒரு 10-20 லட்சம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 20 லட்சம் சேர்த்து வச்சுருக்கீங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டுறா 20 லட்சம் அப்படிமா, அடுத்த நிமிஷம் போய் மொத்த நிமிஷம் போயிடும். புரியுது அவங்களுக்கு? அப்போ இருக்கும்போது என்ன செய்யணும், பணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அடிடக்கூடாது. இருக்கும்போதே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அடியார்
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐயாயிரம் மக்களுக்கு சிவபெருமானுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதே நீங்கள் என்ன செய்யணும், இந்த சிவதானத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவு செய்திடும் அது நிலவலை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுந்தாக வதையெடுத்து பாசத்தை இருக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரீகிரி யோகம் தன்னில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நடுவிக்கின்றானே. பொருளை கொண்டு நாம் என்ன செய்யணும், அருளை தேட வேண்டும். பொருளை கொண்டு அருளை தேடணும். அருள் கூட வரும், பொருள் கூட வராது. நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் உங்க கூட வராது. நீங்கள் அதனால தானம் செஞ்சிருப்பீங்க வந்து அந்த தர்மம் உங்க கூட வரும் கடைசி. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது சின்ன ₹1 காசுனாலும் நாளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். என் வரிவர்களுக்கு ₹1 காசுனாலும் கொடுக்கணும், அந்த கொள்கையாவது கடைபிடிக்கும். ஏதாவது உங்கள் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும். சரி, இப்படி ஊரும் சதம் அல்ல, உற்றா சதம் அல்ல, உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல, பெண்ணீர் சதம் அல்ல, பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல, செல்வமும் சதம் அல்ல. அடுத்து சொன்னார் பாருங்க, தேசத்திலே யாரும் சதம் இல்லைன்ட்டார். கடைசி பார்த்தாரு, ஒன்று ஒன்றா சொல்றதுக்கு எதுக்கு, தேசத்தில் யாருமே சதம் யாருமே நிலையானவங்க கிடையாதுப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா எல்லாம் தோன்றிக்கிறது கடைசி மண்ணில் போயிடுவாங்க. அப்போ எதுதான் சதம்? இந்த உலகத்தில் எல்லாமே நிலை இல்லாத தெரிஞ்சு போச்சு. அப்போ யார் சதம்? நின் தாள் சதம் கட்சி ஏகம்பனே அப்படின்னாரு பண்டித் சாமி. சாமி இதெல்லாம் சதம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ எது என்ன, நின் தாளே சதம் கட்சி ஏகம்பனே. வேண்டிய சதம் இல்லை, செல்வம் சதம், பிள்ளைகளும் சீரும் சதம் இல்லை, தேசத்திலே யாரும் சதம் இல்லை, நின் தாள் சதம் கட்சி ஏகம். காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை காஞ்சி பெருமானை பற்றி அங்கே பட்டினத்து சுவாமிகள் அந்த பாடலில் கூறுகிறார். ரெண்டாவது, சொல்லால் வரும் குற்றம். எத்தனையோ பேர் நம்ம சொல்ல எத்தனையோ குற்றங்கள் வரும், பார்த்து பேசணும். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது குற்றம் வராமல் பேச வேண்டும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம். சிந்தனை யாரையும் நினைக்கக்கூடாது, சிவபெருமானை மட்டும் நினைக்கணும். வேற எதையும் சிந்திச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு தோஷம் வந்துருக்கும். சிந்தனையால் வரும் தோஷம். வழக்கம் போல அவங்கள பையனை நினைச்சுக்கோங்க, பெண்களை தான் சித்திப்பாங்க. அதனால அதனால தோஷம் இருக்கும். மனைவி சிந்திச்சா பிரச்சனை இல்லை, கணவனார் மனைவி சிந்திச்சா பிரச்சனை இல்லை, மாற்றான் மனைவி சிந்திச்சா குற்றம் வந்துடும். அதான் சிந்தனையால் வரும் தோஷம். பார்வையில் பாவங்கள், பார்வையில் பாவம் வந்துடும். பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு. ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சொற்கள் நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல, ஏற்கனவே அங்கே வச்சு பேசுங்க. காலநிலை அணுகாமல் காகம் ஒருவிழி காக முறல் மாயனரி திரு மருகோனை, அந்த பாட்டுக்காக சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, ஒரு ராமன் லக்ஷ்மணன் சீத்தை காணாம போனாங்களா. போகும்போது வடகிழக்கு பகுதியில் மந்தாகினி என்கிற ஒரு நதிக்கரை இருக்குது. அந்த நதிக்கரையில் பாட இலைப்பாறும் சொல்லி அவ்வளவு அந்த சோளம் அப்படி இருக்குமா. வண்டுகள் பாட, மயிலினங்கள் ஆட, அந்த சோலையிலே அப்படி நதிக்கரை ஓரத்தில் அப்படி ரொம்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சோலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நதி ஓடுது, பூஞ்சோலைகள் இருக்குது, மயில்கள் ஆடிக்கிட்டு இருக்கு, வண்டுகள் பாடிக்கிட்டு இருக்கு, ரீங்காரம் பாடிக்கிட்டு இருக்கு. அமைதியான சூழ்நிலையில் சீதாதேவி மடியில் ராமர் அப்படியே படுத்திருக்காரு. நல்ல கவனங்களுங்க, சீதாதேவி மடியில் ராமர் படுத்திருக்காரு. இந்த நேரத்தில் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அப்படி வந்தான். யாரை பார்த்தான்? சீதையை பார்த்தான். எப்படியாவது சீதையை அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தான். உடனே என்ன செஞ்ச, பக்கத்தில் ராமர் படுத்திருக்காரு. உடனே என்ன, காக வடிவாக மாறினார். காக வடிவாக மாறி என்ன செஞ்ச, அவருடைய தனத்தில் போய் 5 தடவை கொத்துனானா. தனம்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல போய் 5 தடவை கொத்துனது ரத்தம் வந்துருச்சான் சீதாதேவிக்கு. இருந்தாலும் சீதாதேவி அப்படியே அசையாமல் படுத்திருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. உடனே அந்த ரத்தம் வந்து கீழே படுத்திருந்தார் பாருங்க ராமர், அவர் மேலே சிந்தினது உடனே முடிச்சிட்டார். ராமர் முடிச்சது, சீதை என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ரத்தம் வருது அப்படின்றது. உடனே அந்த காகா வந்து என்னை குத்திருச்சு அப்படின்னு. உடனே இவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சான். உடனே எதில் உட்காந்துருந்தாருன்னா, தர்ப்பப்பாயில தான் உட்காந்துருப்பாரான் எப்பயுமே ராமர். அந்த புல்லை எடுத்து, அதில் அந்த தர்ப்ப புல்லை எடுத்து ஒரு புல்லை எடுத்து வேக விட்டாராம். ஃபோன் ஓடிட்டு இருந்தேன் சார், எடுக்கல. சரி சரி, அந்த தர்ப்ப புல்லை எடுத்து ஏறினாராம் ராமர். அந்த காக்காவை துரத்திக்கிட்டே போச்சான். காக நேராக எங்கே போனாலும் திணறி எவ்வளவு போச்சான். எவ்வளோ போனதும் ராமபானம் வருது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்றான், என் பக்கமே வந்துடாத, ஓடி போயிரு அப்படின்ட்டாரான் எமன். அங்கேருந்து பிரம்மாட்ட போயிருக்காரு, பிரம்மா இங்கே வந்துடாதுன்ட்டாரான். அப்புறம் இந்திரலோகத்துக்கு போக, இப்படி எல்லாம் போய் கடைசி எங்கே போவாங்க,
சிவர் மட்டும் ஓடிச்சு அந்த காக்கா. சாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ கவலையே படாத, நீ எங்கே தவறு செய்தாயோ அங்கேயே போய் மன்னிப்பு கேட்பாயாக என்று சிவபெருமான் போயிடும். சரிதானே? தப்பு செஞ்சது தானே மன்னிப்பு கேட்கணும். நேராக மறுபடியும் ராமருடைய பாதத்தில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டார். காக வடிவத்தில் வந்த ஜெயந்தன், இன்னோட பையன் தான் ஜெயந்தன். அப்படி வந்து காலில் வந்து விழுந்ததும் உடனே ராமன் சொன்னாராம், மன்னித்து விடுவது எங்களுடைய குலமுறை அப்படின்னா. அவங்களுடைய பாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலத்தில் உள்ளவங்க ராமருடைய குலத்தில் உள்ளவங்க யாரையுமே மன்னித்து விடக்கூடிய குணமுடையவர். அதனால் உன்னை வந்து கொல்ல மாட்டோம், நீ செய்கிற தவறுக்கு உன்னை கொல்லத்தான் செய்யணும், ஆனால் கொல்ல மாட்டோம், எங்களுடைய குலமுறை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, சீதையை பார்த்த பற்றியா, தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தேல, அதனால் உனது ஒரு விழியை நான் நீக்கிறேன் அப்படின்னா ஒரு விழியை எடுத்து அவருடைய விழியினுடைய கணைக்கு அம்பாக வைத்தாரா ஒரு கண்ணை, இன்னொரு கண்ணை மட்டும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விழி. அதான் காகம் ஒரு விழி காகன் முரண் அருள் மாயன் அரித்திரு மருகோனே. அப்படிப்பட்ட ராமரே என்ன செஞ்சாரு, அவரை கருணையோடு விட்டு அவனை செய்த குற்றத்தை மன்னிச்சாரு. நீ அவருடைய மருமகன், நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப நீ அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சொல்றாரு அந்த இடத்துல. இது அவங்களுக்கு உங்க மாமனாரே அப்படிப்பட்ட குணமுடையவர், அவருடைய மருமகன் உன்னை நான் சரணடைஞ்சிருக்கேன், நீ எப்படிப்பட்ட கருணையாளர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லியிருப்பார். பாதிமதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாதுபுர மகள் பாதம் அருடைய மணவாளா காகம் ஒரு விழி காக முரண் அருள் மாயன் அரித்திரு. இப்படி மாயம் செய்த கிருஷ்ணனுடைய மருமகனே அப்படின்னு அந்த பாட்டில் சொன்னேன். அதுபோல் நம்ம என்ன பார்வையில் குற்றங்கள், பார்வையில் வந்து என்ன செய்யணும், ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். பார்வையில் குற்றங்கள். அடுத்து ஒரு வரி சொன்னார் பாருங்க பட்டினத்தார், அதுவும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. புண்ணிய நூல் அல்லாத கல்வியை கேட்டுவிடும் தீங்குகள் அப்படின்னாரு. சிவபெருமானை பற்றி தவிர மற்ற எந்த நூலை நீங்கள் கேட்டாலும் என்ன ஆகுமா, குமுதம் குங்குமம் ஆனந்த விகடன் இதெல்லாம் பார்த்தோம்னா குற்றம் வருமா. சிவநூல்களை தவிர அதாவது புண்ணிய நூல்னா எது, சிவபெருமானை பற்றி கல்வி தான் புண்ணிய நூல். புண்ணிய நூல் அல்லாத கல்வியை கேட்டும் தீங்குகள், அதை தவிர மற்ற எதை கேட்டாலுமே நமக்கு தீங்குகள் அதில் வருமா. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவோம், டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், அதில் குற்றம் வரத்தான் செய்யும். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அப்படி பார்ப்போம். பக்கத்தில் ஒரு ஆனந்த வீடுன்னு புக்கிடுவோம், கொஞ்ச நேரம் எடுத்து பார்ப்பேன். ஒரு சினிமா பற்றி பார்ப்போம். இப்போ என்ன இருக்குது, நம்ம என்ன படிச்சு முடிச்சாச்சு, கோயில் போயிட்டு வந்தாச்சு, வழிபாடு முடிச்சிருச்சு, கேசரியில் சாப்பிட்டாச்சு, பொங்கல் சாப்பிட்டாச்சு, இப்போ சாமி உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு ஆனந்த வீடு தான் படிப்போமே அப்படின்னு எடுத்து என்ன செய்வோம். அவர் படித்தாலும் குற்றம் வரும் அப்படின்னு நியாயம் சொல்கிறாங்க. இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். ஆனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேட்டு கேட்டு கொஞ்சம் மாற்றணும். அந்த நேரத்தில் எடுத்து இல்லை, அந்த நேரத்தில் நம்ம எடுத்து ஒரு 2 திருமுறை படிக்கலாம்ல, இல்லை 2 திருமுறை மனப்பாடம் பண்ணலாம்ல, பாட்டு பாடி மனப்பாடம் பண்ணலாம்ல, அப்படி செய்யலாம்ல. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஒரு ஆனந்த வீட்டில் எடுத்து தான் பார்ப்போமே, யாருக்கு பக்கத்தில் யாரும் பார்க்க போகிறாங்க, எடுத்து படிப்போம் அப்படின்னு படிப்போம். இல்லைன்னா என்ன ஆன் பண்ணுறான், எல்லா வழிபாடும் முடிச்சிச்சா 2 சீரியலை பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்து என்ன செய்வோம், சீரியலை பார்ப்போம். அதாவது புண்ணிய நூல் அல்லாத கல்வியை கேட்டிடும் தீங்குகள். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வரும், தீங்குகள் நமக்கு விளைவிக்க வேண்டும். யாரும் நீங்கள் ஒரு நேரம் சொல்ல இருக்குன்னா எத்தனையோ விஷயங்கள் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சில விஷயங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்களே கூட வரும். நம்ம என்ன செய்வோம், அந்த இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு உடனே சிந்தனை உடனே வேற வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. இவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே அப்படின்ட்டு சிந்தனை எங்கேயோ கொண்டு போயிடக்கூடாது. அப்படி கொண்டு போயிட்டோம்னா என்னன்னா, ஏற்கனவே செய்த விஷயம் மறுபடியும் வந்தாலும் கூட நமக்கு செவுட்டில் அடிக்கிற மாதிரி என்ன செய்யும், ஆணித்தனமாக நம்ம அரைந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம மறுபடியும் கேட்க கேட்க என்ன ஆகும், நம்ம சிந்தையை விட்டு அது நீங்காமல் இருக்கும். அதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அதை நம்ம ஆணித்தனமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் சில விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி பார்வையில் குற்றங்கள் வரும், புண்ணிய நூல் இல்லாத கல்வியை கேட்கும் தீங்குகள் வரும். இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் பார்த்து நாம நடக்கும். அப்படி அந்த வேள்வித்தியிலிருந்து என்ன வந்துச்சு, ஆட்டுக்கடா வந்துச்சு. அந்த ஆட்டுக்கடா நினைத்தது எப்படியாவது அத்தனை பேரையும் கொல்ல வேண்டும் என்று நினைத்ததும் அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, பயந்து ஓடினாங்க. பயந்து எங்கே ஓடினாங்க, கடைசியாக சிவபெருமான்கிட்ட போய் போனாங்க. சிவபெருமான்கிட்ட போல கைலாயம் நோக்கி போனாங்க. போனதுமே ஓடி திரிந்து உயிர்கள் துன்புறும்படி அழிவு செய்து எல்லாம் பாதி உயிர்கள் இருந்து அந்த கூட்டத்தில் எல்லா பேரையும் கொண்டுருச்சான்.
தேவர்கள்லாம் 5 எங்கே போனாங்க? கைலாய மலைக்கு முன்னாடி போனாங்க. முன்னாடி போனது அங்கே யார் இருக்கா அப்படின்னா, ஆட்டுக்கடாய் மாதிரி எல்லா இடங்களும் திரிந்து உயிர்களுக்கு அழிவு உண்டாக்கியது. அதை கண்ட முனிவர்கள் நாரத முனிவரும் வலிமை மிகுந்த தேவர்களும் அங்கிருந்து ஓடி அரிய கைலை மலைக்கு சென்றார்கள். உடனே கைலை மலைக்கு போயிட்டாங்க. போனதுமே அங்கே யார் இருக்கா அப்படின்னா, முன்னாடி இந்த பக்கம் விநாயகர் இருக்காரு, இந்த பக்கம் ஏற்கனவே சொன்னேன் கந்தகிரியில் யார் இருக்கா? முருகப்பெருமான் இருக்காரு. போன இதில் பார்த்தோம். அங்கே முருகப்பெருமான் என்ன செஞ்சுக்கிருந்தாங்கன்னா, அந்த லட்சத்து வீரர்களும் 9 வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வீரவாகு வீரவகேந்திரன் அவங்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தாரா முருகப்பெருமான் குழந்தையா. அது சொல்றாரு, ஊருபுக அன்னவர் உழைந்து கைலைங்கன் ஏறிவர் காலையில் இலக்கமுடன்னா லட்சத்து வீரர்கள் இலக்கமுடன் 9 அந்த 9 வீரர்களும் இந்த லட்ச வீரர்களும் சேர்ந்து வீடு திரள் வீரோடு மேவி உலவுற்று ஆறுமுக அண்ணல் விளையாடல் அது காண்பார். ஆறுமுகமாகிய முருகப்பெருமானோட அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கைலாய மலையில். அவங்க எப்படி சொன்னாங்க பாருங்க. ஏன்னா இப்போ குழந்தைகள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா விளையாட்டு சிந்தனையே தான் இருக்கும். அதோடைய குணம் வந்து என்னென்னா விளையாட்டு சிந்தனை தான் இருக்கும். ஏன் நீங்கள் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு போடா அப்படின்னு அதெல்லாம் சாப்பிடாது. அது ஒரே கொள்கை என்னென்னா விளையாட்டு. அதே போல முருகன் என்ன செய்யறாரா, லட்சத்தீரோடு விளையாடிக்கிட்டே இருக்காரா. அவருக்கு 10 சிந்தனையே கிடையாது. ஏன்னா அவர் யாரு? சாமி தான், சிவபெருமான் தான் அவங்க குழந்தையா இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி எதுவுமே தெரியாது. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நீங்களாக பார்த்து அந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் நிப்பாட்டி விட்டுனா தான் உண்டு. இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? இந்த தினமும் அந்த விளையாட்டு சிந்தனையே தான் இருக்கும். காலையில் சாப்பிடாம இருந்தாலும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும், மதியம் சாப்பிட்றனாலும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். நைட்டு இருட்டுற நேரத்துல அப்போ தான் வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சிந்திக்கும். எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா திட்டும் அப்படின்னு உள்ள ஓடிடுவாங்களா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் இவங்க திட்டுவாங்க, நான் எதுக்கும் போய் பார்க்கேன் அப்படின்ட்டு அப்படியே நைஸாக வீட்டில் வந்து இப்படி எட்டி பார்க்கும் அந்த குழந்தை. வீட்டில் அடிக்கடி விழுதா, வீட்டில் அடினா அப்படிதான். சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டு இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சட்டையை போடுறது கிடையாது, வெளியில் அப்படியே தெரிகிறது, சட்டை போடாமல் தெரிகிறது. எங்கள் அம்மாகிட்ட பசங்க பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டே இருப்பேன் எந்த நேரமும். வரும்போது எங்கள் அம்மா கதவு பின்னாடி இப்படி ஒழிச்சிடுவாங்க. எப்படி வீட்டுக்குள்ளே தான் வருவா அப்படின்ட்டு நான் எப்படி திரும்பி பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன்? ஒரு கதவை தோத்தவும் ஒரு கதவை பூட்டிருப்போம், இந்த சைடு ஒழிச்சிருப்பாங்க. எதுக்கு பார்த்தோம் ஆளை இல்லை அப்படின்ட்டு உள்ளே போயில இன்னொரு கதவை பூட்டிட்டு அடியை கட்டுக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் எப்படியாலும் வீட்டுக்குள்ளே வரணும்ல அப்படின்ட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா. ஆனால் அடி வாங்க தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பக்குவம் அடையணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம விளையாட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேராதோட சேர்ந்து அவ்வளோதான் போயிடும். சரி அப்படி இப்போ அவ்வளோ காவம் மாறிடுச்சு. நீ வர கோழி குண்டாவது பம்பரமாவது எல்லாம் செல்ஃபோன் தாங்க, எல்லாமே செல்ஃபோனில் இருக்கு. என்ன விளையாட்டு விளாடணுமா, செஸ் விளாடணுமா, என்ன செல்ஃபோனில் இருக்கு. யாரையும் மதிக்கிறதே கிடையாது. இப்போ வந்து செல்ஃபோன் வந்ததுலேருந்து ஒருத்தவங்க வாங்கன்னு போச்சு, அப்படி போய் மாறி போச்சுன்னா. இப்போ யாரும் விருந்தாள் வந்தால் கூட என்ன செய்வாங்க? விருந்தாள் வருவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு மாமா வீட்டுக்குள்ள வருவாங்க. இந்த பிள்ளை அப்படியே செல்ஃபோன் விளையாண்டுட்டே இருக்கும். என்ன இருக்கு? அவராட்டு வருவார், ஐயா வாங்க போன மட்டும் கூட நல்லா தானே கேட்டான், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து தங்கச்சி பிள்ளையே பார்க்க வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க கூட வாங்க அப்படின்ட்டு இவங்களும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்க அப்படியே நல்லா இருக்கேன் உட்காருறேன் அப்படின்ட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு அந்த டீயை போடுறது, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே டீ போடுறது, அப்படி கிளம்ப போச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் செல்ஃபோனு. அப்போனே வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களானே, அம்மா முதல்ல அந்த செல்ஃபோனை வச்சுட்டு பேசுமா அப்படிப்பாரு அவரு. அந்த மாமா வந்துட்டு மாதிரி செல்ஃபோனை வச்சுட்டு தான் பேசுங்களே அப்படிப்பாரு. காலம் ரொம்ப கெட்டு போச்சுமா அப்படின்னாரு. பிள்ளைகளும் இப்படி வான் கேட்க மாட்டேங்க, இப்படி ஆகி போச்சுமா காலம் அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டு போவாங்க. அப்படி காலம் ஆகி போச்சு. சரி உடனே அங்கே போனதும் 109 வீரர்களோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாங்க. திரும்ப பார்த்ததும்
நம்ம சிவபெருமான்ட்ட போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மாதிரி விஷயத்த முருகப்பெருமான்ட்ட சொன்னாலே போதும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. முருகப்பெருமான் யார் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு இவற்றையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. குபேரேஸ்வராகிய முருகன் தனது துன்பத்தை தீர்ப்பதற்காக எதே காட்சி தந்தோம்னு முருகப்பெருமானே காட்சி தந்துள்ள. அதனால் இந்த விஷயத்தை இவற்றை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவர்களெல்லாம் முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அங்கே முருகப்பெருமான் முன்னாடி போய் சென்று இருந்தார்கள். இவ்வாறு வந்து போட்டு உடனே முருகப்பெருமானை போட்டுறாங்க. எல்லா தேவரும் போட்டுனா தான் சிறப்பு, போட்டலைன்னா அவங்களுக்கு சீரழிவு. தேவர்களும் சிறந்த முனிவர்களும் விநாயகருக்கு தம்பியாகி முருகனுடைய திருவடிகளை வணங்கினார்கள். கந்தவிழா தேவர்கள் முதலியவர் கொண்ட துன்பத்தை பார்த்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைந்தீர்கள், உங்களுடைய ஏற்பட்ட துன்பத்தை கூறுங்கள் என்று கேட்டார். உடனே உங்களுக்கு துன்பம் என்ன அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்டார். இப்போ எப்படி இருக்காரு? சாமி பல்முளைக்காத பாலனாக இருக்கீங்களா? உடனே இவங்க போய் என்ன சொன்னாங்க அவர் அவங்க வர வேகம் ஓடி வர்றதை பார்த்தாலே முருகப்பெருமான் நீங்கள் என்ன காரணத்தோடு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்படி துன்பத்தோடு வர்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். சில பேர் பார்த்தீங்கன்னா வரும்போது தெரியும். அவங்க இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோகமாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அழுதுகிட்டே வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏங்க என்ன ஏன் அழுதுறீங்க? அதை ஏங்க வைக்கணும். சந்தாலும் நிறைய கடை வச்சுட்டாரு இவர், அவன் அப்படி கடை வச்சுட்டாரு அப்படின்ட்டு அழுதுகிட்டே வருவாங்க. உள்ள வரும்போதே நீ பார்த்து சொல்லுமா, உங்க அண்ணன் நீ பார்த்து சொல்லுமா அப்படிப்பாங்க. இந்த மனுஷன் நான் நிறைய தடவை சொன்னேன். ஆரம்பத்தில் இருக்கும்போதே அதை அடைச்சிருங்கன்னு சொன்னேன். கேட்டாரா இவரு? கேட்கலையே. இப்போ நிறைய இப்போ கழுத்தளவு வச்சுருக்காருமா, நான் என்னமா செய்ய அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஓடிடுவாங்க. ஒருத்தவங்க பிரச்சனையும் பார்த்தோன்னா ரொம்ப இதாக அது போல ஒரு துன்பம் வரும்போது ஒருத்தவங்க முக பாவனையே தெரிஞ்சிடும். அகத்தின்கள் முகத்திலே தெரிஞ்சிடும். உள்ள வரும்போது சரி சந்தோஷமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறாங்க. என்னமா கையால் எதுவும் வச்சுக்காம எப்படிமா கண்டுபிடிச்சேன்? அந்த முகத்தை பார்த்தா தான் தெரியுதில்ல, அந்த வழியில முகத்தை பார்த்தாலே தெரியுதில்ல அப்படின்பாங்க. சரி அப்படி அவர் அந்த தேவர்களை ஓடி வரும்போதே அஞ்சு ஓடி வரும்போதே என்ன செஞ்சாரா, உங்களுடைய துன்பம் என்ன என்று கேட்டார். அப்படி கேட்டதும் உடனே யாகத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடா தோண்டி கூட்டமாக எங்களை கொல்ல கிடைக்கிது அப்படின்னு சொல்லி விஷயத்தை கூட எடுத்து சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வேள்வி நடத்தினோம், அந்த வேள்வியிலிருந்து ஆட்டுக்கடா இருந்தது, அனைவரையும் கொல்ல துடிக்கின்றது, நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்டதற்கு இல்லைங்க. ஆனால் இந்த ஆடு என்னஞ்சால் கோபம் கொண்டு எல்லாத்தையும் விரட்டி கொன்று விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் எல்லாம் எத்தனையும் உயிர்கள் இறந்துருச்சான் இந்த ஆட்டுக்கடா. அது அவ்வளவு கோபமா, எங்கள் இடத்த பூரா இப்படி யாகத்துக்குள்ளே போட்டு கொண்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப கோபம் வருதுதான். எல்லாத்தையும் அழிக்க தொடங்கிடுச்சு அந்த ஆட்டுக்கடா. சிலருக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணுமே தெரியாது. இந்த அளவுக்கு நினைச்சுக்காங்க. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் யாருக்கு வரும்? மெயினாக யாருக்கு வருங்க? தர்மம் செய்கிறவங்களுக்கு கோபம் வரும். காரியத்தில் சொல்லுவார், தர்மம் செய்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒரு 100 ரூபா மாற்றிக்கிங்க, 100 ரூபா 10 ரூபாய்க்கு மாற்றிக்கிங்க. தர்மம் போடுறதுக்கு ஒருத்தர் வராது, ஐயா அப்படின்னு வராரு, ஒரு 10 ரூபா போடுறீங்க, தானம் போடுறீங்க. இன்னொருத்தர் வராரு, ஒருத்தர் கை கால் இதாக வராரு, அவருக்கு ஒரு 10 ரூபா போடுறீங்க. ஒருத்தர் காது கேட்கல, அவருக்கு 10 ரூபா போடுறீங்க. ஒருத்தர் கண்ணு தெரியல, அவருக்கு 10 ரூபா போடுறீங்க. இப்படி ஒவ்வொருவருக்காக நீங்கள் 10 ரூபா போடுறீங்க. இப்போ வந்தவரே வராரு, உங்களுக்கு என்ன வரும்? இப்போ தானே கொடுத்தேன் 10 ரூபா, இப்போ தானே மாற்றி கொடுத்தேன், அது கூட உங்களுக்கு என்னாச்சு? வருவாராகும், தர்மம் கோவம் வரும். வரும்ல, கண்டிப்பாக வரும். வந்தவரே வந்தா. ஆனால் சாமிகிட்ட ஒருத்தர் போய் என்ன செஞ்சான், சாமி எனக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி போய் கேட்பான். உடனே சாமி நல்ல படிப்பு கொடுத்துருவாரு. படிப்பு கொடுத்ததும் உடனே சாமி உங்களுக்கே தெரியும், நல்லா படிக்க வச்சிங்க, ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் ஒரு மத்திய கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்பான். உடனே சாமி மத்திய கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிடும். கிடச்சதும் உடனே அடுத்து மறுபடியும் சாமிட்டு வருவான். சாமி வேலை கிடச்சிச்சு, நான் ரொம்ப நாளாக பேச்சொல்லாவே இருக்கேன், எனக்கு ஒரு ஒய்ஃபை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சாமிகிட்ட கேட்பான். உடனே சாமி ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சு வச்சுருவேன். அடுத்து மறுபடியும் வருவான் சாமிகிட்ட, சாமி நல்ல மனைவிலாம் கொடுத்தீங்க, அடுத்து என்ன கேட்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியும், நாங்கள் 2 வந்துட்டோம்னா அடுத்து குழந்தை தான் அப்படின்ட்டு குழந்தை வந்துடும். இப்படி ஒவ்வொன்றுக்காக வருவான். இப்படி எத்தனை தடவை திரும்ப 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 வந்தாலும் சாமி எப்பயாவது கோவப்பட்டுருக்காரா?
அவர் கோவமே விட மாட்டார். அவர் வந்து கருணாமூர்த்தி. எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்து இப்போ எந்த தாயாவது பிள்ளை திரும்ப திரும்ப ஒரு பொருளை கேட்டால் அந்த தாய் கோவம் வருமா? என் பையன் கேட்கான், எனக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், அது அந்த தாய்க்கு கோவமே வராது. திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும்னு தோணும் அந்த தாய்க்கு. அதுபோல் சிவபெருமானுக்கு நமக்கு ஏதாவது நமக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சாமி நினைப்பாரே தவிர நம்ம மேலே கோவமே மாட்டோம். கோபம் என்ன, எதில் கோபம் வந்து வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கடைசி களவு கொலையில் போய் முடியும். கோபம் ஒரு மனிதனுக்கு வந்தால் டேய் என்னை மிருகமாக மாற்றிடாதரா அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? கோபம் வந்துச்சு என்ன சொல்லுவாங்க? நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், மிருகமாக மாறிடுவேன் சொல்லுவாங்கல்ல. கடைசி அப்படி தான் முடியும். கடைசி பார்த்தீங்கன்னா காமம், குரோபம், மதம், ஆச்சரியம், களவு கொலையில் போய் முடியும். கொலையில் முடிஞ்சுன்னா ஆத்திரத்தில் கொலை முடிஞ்சு கடைசி எங்கே போய் இருப்பாங்க? ஜெயிலுக்குள்ளே போய் இருப்பாங்க. அந்த வாழ்நாளே வீணாக போயிருமா? ஆயுள் காலம் ஃபுல்லாக எங்கே உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? மரண தண்டனை கொடுப்பாங்க. அந்த வாழ்வே போச்சா? எதனால் வந்தது? கோபத்தினால். சினம் தன்னையே கொள்ளும் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம் அப்படிங்கிறார்ல வள்ளுவர். தன்னையே கடைசி எழுதிடும் ஒன்று விடும் சினம். அதனால் சினத்தை நாம் தவிர்க்கிறோம். சரி, அப்படி கோபத்தோடு வந்தது. கரி நிறத்தையுடைய நஞ்சு அன்று சிவத்தை நிறத்தை பெற்ற நஞ்சு அழகான ஆட்டுக்காவோடு உருவம் கொண்டு கண்டோர் அஞ்சு அலரும்படி எல்லா இடங்களும் உலவியது. இப்படி உலகினால் இன்னும் ஒரு நாளைக்கு நேரத்துக்குள் உயிர்கள் அத்தனையும் அழிந்துவிடும் என்று சொல்லி ஆட்டுக்கடாவின் வடிவினை அடக்க வேண்டும் என்று உடனே யாகம் முடிவு செய்ய நாங்கள் அடைந்த பயத்தை விளக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்டார். அத்தனை பேரும் எங்களுடைய யாகத்தை மறுபடியும் நாங்கள் தொடர்வதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும், இந்த ஆட்டுக்கடாவை ஒரு வழி பண்ண வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார்கள் அத்தனை தேவர்களும். ஆட்டுக்கடாவை உடனே சாமி என்ன பண்ணாரா? உடனே முருகப்பெருமான் என்ன செஞ்சாரா? முருகப்பெருமான் டேரக்டா போல, நல்லா கவனமா கிடங்க. எஞ்சும் அவர் தம்மை இளையோன் பரிவின் நோக்கி அஞ்சல் விடுமின்கள் என அங்கையது அமைத்தே தஞ்சம் எனவே பரவுதன் பரிசனத்துள் மஞ்சு பெரு மேலி விரல் வாகுவோடு சொல்லுவான். வாகுனா யாரு? வீரவாகுத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த 1,09,000 அந்த 9 வீரர்கள் முதலாக இருக்கக்கூடிய வீரவாகுத்தேவர். அவர் அழைத்தாரா முருகப்பெருமான். இந்த வேலைக்கு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடங்கள் காத்து கொண்டிருக்கிறேன்னாரு வீரவாகுத்தேவர். அவர் எப்படா முருகப்பெருமான் ஏதாவது சொல்லுவாரு நம்ம செய்வோம் அப்படிங்கிற குறியோடே இருப்பார். உடனே பார்த்து சொன்னாரா, தன்னை அடைக்கலமாக கொண்டு துதிக்கின்ற தன்னுடைய பரிவாரங்கள் வலிமை பொருந்திய உடம்பினை உடைய வீரபாகுவிடம் இதை கூறலானார். என்ன சொன்னார் அப்படின்னா, கிளந்தேறி இந்த தீயை கொண்டு இவர்களுடைய வேள்வியை அழித்து ஆகாயத்திலும் பூலோகத்திலும் உலாவி நிறைந்த உயிர்களை அழித்து திரிகின்ற ஆட்டுக்கடாவை விரைவாக அணுகி அதை அடக்கி இங்கே கொண்டு வருக என்று முருகப்பெருமான் கட்டளையிட்டார். யார்கிட்ட? வீரபாகு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணாரு? போனார். கையை விட்டு அப்படி கோபம் மிகுந்த ஆட்டுக்கடாவை தேட உடனே வீரவாகத்தை என்ன செஞ்சார்? ஒவ்வொரு இடமா போனார். ஒவ்வொரு லோகத்திலையும் பார்க்குற அந்த ஆட்டுக்கடாவை காணும். இப்போ கிறிஸ்தவ சொல்லிட்டாரு முருகப்பெருமான். அந்த வீரவாக கடல் வட்டமாக சூழ்ந்து இருக்கும் பெரிய உலகம் முழுவதும் அந்த ஆட்டுக்கடாவை தேடினார். அங்கே அதை காணாமையால் 7 பாதாள உலகத்திலும் போய் தேடினார். ஏற்கனவே அந்த வேலியில் கங்கையோட கதையில் என்ன சொன்னோம்? எல்லா உலகத்துலையும் போய் தேடி இருந்தாங்க. அந்த குதிரையை கீழே பாதாள உலகத்தில் கபிலவாமணி ஒரு பக்கத்தில் கொண்டு போய் அந்த குதிரையை கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆட்டுக்கடாவை பாதாள உலகத்துலையும் போய் தேடுறாரு வீரவாகு. அந்த ஆட்டுக்கடை கிடைக்கவே இல்லை. எல்லா உலகத்துலையும் போய் பார்க்குறாரு, அங்கேயும் காணலை. அங்கும் அதையும் காணாமல் தேவர்களின் உலகங்களையும் போய் தேடினார், அங்கேயும் இல்லை. அப்போ பிரம்மணது உலகத்தின் முன்னே இளந்தலில் போன்ற செந்நிறத்தில் வேணி பெற்ற ஆட்டுக்கடா செல்வத்தை பார்த்தார். இப்போ பிரம்ம லோகத்துக்கு பக்கத்தில் அந்த ஆடு இருந்துச்சான், செம்மீனுடைய அந்த ஆட்டுக்கடாமா. அது செக்கச்செவேன்னு இருக்கும் அந்த ஆட்டுக்கடா வந்து. இளந்தலில் போன்ற செந்நிறத்து மேனி ஆட்டுக்கடா. அது அப்படி செல்வதை எங்கே பார்த்தா? பிரம்மலோகத்துக்கு முன்னாடி பார்த்தார். பார்த்ததுமே என்ன அப்படியே எடுத்து கொண்டு வந்து முருகப்பெருமான் முன்னாடி கொண்டு வந்து விட்டார். வீரவாகு போர்த்தொழிலை மேற்கொண்டு எல்லோரும் அஞ்சி ஓடி வருகின்ற அந்த ஆட்டுக்கடா பயப்படும்படி ஆரவரித்து விரைவாக அதன் அருகே சென்றார். அந்த கொம்புகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்தை விட்டு நீங்கி கைலாயமலையை அடைந்தார். அங்கே இதழ்கள் செறிந்த கடப்ப மலர் மாலையை அணிந்த குமரவேலின் முன்னே அதை கொண்டு வந்து நிறுத்தினார். இப்போ கட்டளை இட்டதும் கொண்டு வந்து வீரவாகுத்தவர் அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி வந்து விட்டார். இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஒரு கட்டளை இட்டிருக்கின்றார். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சாமி நமக்கெல்லாம் ஒரு கட்டளை விட்டுருக்காரு. இப்போ எப்படி வீரவாகுத்தேவரை
சாமி சொல்கிறாரோ உடனே சாமி அந்த கட்டளைக்காக காத்து கொண்டு இருக்கின்றாரோ, அப்படி காத்து கொண்டு இருக்கவும் அவர் சொல்கிற வேலையை இவர் என்ன பண்ணார், உடனே கொண்டு வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, முழுக்க போகணும். என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒழுங்காக வழிபாடு செய்யணும். காலையில் வெள்ளடத்தில் எந்திரிக்கும். நீங்கள் ஒன்று ரொம்ப காலையில் தான் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. 7:30 மணி ஆயிடுதுங்க. 7:30 மணி வரைக்கும் அதுவும் இல்லை. போர்வையில் முழுசு முடியணுங்க. கொஞ்சம் ஒன்று தொடங்கவே கூடாது. இழுத்த மொழி உறங்கணும் அப்படின்பாங்க. நமக்கு இந்த கட்டளை சிவபெருமான் நமக்கு அருளி இருக்கின்றார். என்ன கட்டளை? பெருங்குளர் காலை ஊற்றி பித்தருக்கு பக்தராகி அருங்கோடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூவம் விதியினால் இடவல்ல அறுத்தி கருமையில் கட்டி போடுவார். எத்தனை பேர் சிவ பூஜை பண்ணுறீங்க வீட்டில்? சிவலிங்கத்தை வச்சு யாரும் அட்லீஸ்ட் ஒரு புஷ்பம் ஜாத்தி நெய்வேத்தியமாவது கொடுக்கீங்களா? யார் யார் கொடுக்கீங்க? 1 2 3 4 ஏதாவது நெய்வேத்தியம் கொடுக்கீங்களா? கொடுக்கீங்க. ரைட், அதை தான் கேட்குறேன். ஏதாவது சிவலிங்கத்தை வச்சு ஒரு புஷ்பம் ஜாத்தி முதல்ல அடிப்படை வந்து இதை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து சுவாமி அடுத்தடுத்த நிலை கொடுக்குவார். அடிப்படை. ஏன்னா நீங்கள் கேட்குறது கந்தபுரம் சிவ ரகசியத்தை கேட்டுருக்கீங்க. இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, சிவ பூஜை செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். அதுக்காக இதே உங்களுக்கு காலப்போக்கில் என்ன செஞ்சிருவாரு சாமி, உங்களுக்கு உண்மையான அந்த பூஜையை உங்களுக்கு வழங்குவார். நாம் செலுத்தக்கூடிய பக்தி பொய்யாக இருந்தாலும் கூட சிவபெருமான் அது மெய்யாக ஏற்றுக்கொள்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் என்ன பூசை பண்ணுறோம்? எத்தனையோ பேர் பூசை பண்ணுறாங்க. சாமி அடியனை கூட பூசை வேணும் வைக்கிறிய சாமி, அந்த தேவரோடும் காண கிடைக்காத கடவுள் நீ சிவலிங்கமாக வந்து என் முன்னாடி வந்து நிற்கிய சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாமி 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் இப்படி சிவலிங்கமாக நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி இருக்காரு. அடிமொழி தேடி 2 பேரும் போனாங்களே, அவங்களாலே பார்க்க முடியல, நம்ம சிவபெருமானை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சி நாம் வழிபாடு செய்யணும். இது அவங்களுக்கு யாரும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். நமக்கு மாயேறி வையகத்தை வந்து இந்த வார்களர்கள் வந்திக்க மையகத்தே இன்பம் இருக்கும் என்று மாணிக்கவாசல் கூறுவதற்கிறங்க. நம்ம கையில் வந்து இப்படி இருக்காரு, அவருக்கு ஒரு 2 புஷ்பத்தை சாத்த வேண்டாமா? அவருக்கு 2 பாட்டு பாட வேண்டாமா? எத்தனை பாட்டு பாடுறோம், அதில் ஒரு 2 பாட்டை அவருக்கு எடுத்து பாட வேண்டாமா? அதுக்கு மதம் மயங்க மாட்டாரா சாமி? ஒரு பாட்டுக்காக என்ன செஞ்சாரு? அது சந்திரவாகன வாழை தூக்கி கொடுத்தாரு, ஈஸ்வரங்கிற பட்டத்தை கொடுத்தாரு, ராவணேஸ்வரன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தாரு. அவர் தவறான வழியை பயன்படுத்தினால அது வேலை செய்யாமல் போச்சு. கரெக்டான வழியில் பயன்படுத்தினா இன்னைக்கு ராவணனை அழிக்கவே முடியாது. ராவணனை நினைச்சா கூட ராவணனை அழிக்க முடியாது. அவர் மாற்றான வழியை விரும்பிய காரணத்தினால தான் அவர் அறிவிட்டான். இல்லைன்னா ராவணனை அழிக்கவே முடியாது. எந்த நிலையிலும் அவர் பண்ணுற சிவ பூஜை அப்படி. ஈஸ்வரன் பட்டம் அவர் தான் வாங்கியிருக்காரு. அதுமாதிரி சனீஸ்வரர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஆனால் சனீஸ்வரன் அந்த பட்டம் வாங்கவில்லை. சனீச்சரன் தான் பேரை உடைய, சனி ஈஸ்வரன் கிடையாது. நல்லா தமிழ் கேட்டுக்கோங்க. சனீஸ்வரருக்கு ஈஸ்வரர் பட்டம் கிடையாது. சனீச்சரன் வேற, சனி ஈஸ்வரர் இது சண்டீஸ்வரருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் உண்டு. ஏன்னா தாமும் நாமும் தொண்டருக்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு முழுமே வந்துருச்சு. பட்டத்தை ஈஸ்வரர் பட்டத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி சேக்கிலார் சாமி சொல்கிறாரு. பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு ஒரு சேந்தனார் சொல்கிறாரு பாட்டில். நம்ம திருமுறையில் உண்மையாக தெரியுது. அது ராவணேஸ்வரனுங்கிறது கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு புராணத்தில் வருது. அது மூலியமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஈஸ்வரன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி எந்த புராணத்திலும் நமக்கு வரல. அதனால் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடையாது. அவர் பேர் வந்து சனீச்சரன் அப்படின்னு தான் பேர். சரிண்ணா? சரி, இப்படி ஆட்டுக்கடாவை கூட தேடினாங்க. எல்லாமே ஆதார உலகத்தெல்லாம் போய் தேடினாங்க. அங்கும் காணாமே தேவர் உலகெல்லாம் போய் தேடினாங்க. கடைசி எங்கே வந்தாங்க? சிவன் நமக்கு என்ன கட்டளை இருக்காரு? இந்த பணியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை இருக்கின்றார். அந்த பணியை நாம் என்ன செய்யணும்? நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே விடாமல் வழிபாடு செய்யணும், பூஜை பண்ணணும், திருமுறைகள் பாடணும். தினசரி நாம் செய்ய வேண்டியவற்றை செய்யணும். செய்ய தகாதவை விடுவது. விதித்தலை செய்தலும் விலக்கியனை ஒழிதலும் முடிவாங்க. அதனால் விதித்ததை செய்ய வேண்டும், விலக்கியதை ஒழிக்க வேண்டும். நித்தியம் அது இது அட்டவாசத்தில் வரும்ல, இயம்னா கடைபிடிக்க வேண்டியதை விட வேண்டியதை விடுவது, நியமம்னா கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடிக்கணும். அதனால் நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். இல்லைன்னா என்ன வரும்? புண்ணியனூர் அல்லாத கல்வியை கேட்டிடும் தீங்கள் நமக்கு வரும். அதனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? குடும்ப அளவுக்கு நம்ம தெரிவிக்கணும். சிவா இப்படி சொல்லிட்டாரே, இப்படி சொற்பொழிவுக்கு வந்து இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம உண்மையை சொல்கிறோம். நம்ம குடும்ப அளவுக்கு நம்ம அந்த பந்தத்துக்கு நமக்கு போகத்தான் செய்யும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம நீங்கணும். சரிதானே? நாளை முதல் டிவி பக்கமே போக மாட்டேன் சொல்லிட்டாங்க, சொற்பொழிவில் சொல்லிட்டாங்க.
நாளை முதல் டிவி பார்க்க மாட்டேன் நான் விருதை எதுன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமாவும் உங்களுக்கு அது மாதிரி வெறித்தனமான இது வந்துடும். ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. 24 நேரம் டிவி முன்னாடி உட்காந்துருவீங்க. அப்படியே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இப்போ சில பார்த்தீங்கன்னா நாளை முதல் நான் பிடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நம்பவே அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிடிக்க போகிறோன்னு அர்த்தம். எங்கள் வாத்தியாரில் வாழை எடுத்து போய் சொல்லுவார், டே எல்லாரும் இந்திய குடிமகனாக இருக்கடா, இந்த குடிமகன் ஆயிராதீங்களா அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை முதல் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் நம்பவே கூடாது. அதனால் என்ன செய்யணும், எதுலையுமே நீங்கள் முழுமையாக நீங்குவதற்கு அதிலிருந்து சிறிது சிறிதாக நீங்கள் ஒருத்தர் நான் அடியில் எப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒருத்தர் சீரட்டு நிப்பாட்டுறதுக்கு என்ன செஞ்சார், ஒன்று ஒன்றா குறைச்சார். ஒரு பாக்கெட் அடித்தவர் ஒன்று ஒன்றா குறைச்சி கடைசி ஒன்றை மட்டும் சிவா ஒன்று மட்டும் விட முடியல சிவா அப்படின்னாரு. உங்களுக்கு சிவனோட உண்மையிலே அன்பு இருந்தா நீங்கள் கண்டிப்பாக மாறுவீங்க அப்படின்னு. அதுதான் தொடரே இல்லை அவர். அந்த ஒன்றையை விட்டுட்டார். அதெல்லாம் உண்மையை பெரிய சிறப்பு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கணும்னா அதுலேருந்து நீங்கள் சில விதத்தில் கறி முட்டை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுலேருந்து மீற முடியல சா அப்படிம்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. தேதி எடுக்கீங்களா அதை வாரமாக்குங்க, வாரம் எடுக்கீங்களா அதை மாதமாக்குங்க, மாதம் எடுக்கீங்களா அதை வருஷமாக்குங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, அதுலேருந்து முழுமையாக நீங்க எனவே சிறிதாக அதுலேருந்து வந்தோம்னா அதுலேருந்து முற்றிலும் நீங்கலாம். நாளைக்கு அந்த பக்கமே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு அந்த பக்கமே போக மாட்டேன் நீங்கள் பாருங்கள் வேணாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் வீட்டில் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இது சமையல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எட்டி என்ன ப்ரோக்ராம் போடாங்க என்ன பூரா இதில் தான் இருக்கும். எட்டி 9 to 10 நேரம் இந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி என்ன பூரா அதுலேயே இருக்கும். பிறகு நம்ம சாமி மேலே உள்ளாடும். அதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நாம் புரியுதா உங்களுக்கு? சரி, அந்த நேரத்தில் இது ஒன்றும் தெரியும். சீரியல் பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சம் அதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்க முடியும். அந்த நேரத்தில் 2 திருமுறை எடுத்து பாருங்க, திருமுறை படிங்க, திரும்ப மனப்பாடம் பண்ணுங்க. எத்தனையோ பாடல்கள் இருக்கு, அதை மனப்பாடம் பண்ணலாம். 4 பேருக்கு சாமியை பற்றி எடுத்து சொல்லுங்க. புண்ணியத்தில் மிகச்சிறந்த புண்ணியம் தெரியுமா? சாமியை பற்றி கூறு வந்த புண்ணிய சிவ புண்ணியத்திலே மிக உயர்ந்த புண்ணியம் ஞான நூல் தன்னை ஓதல் ஓதுவித்தல், கேட்டல் கேட்புவித்தல், இயமில்லா பொருளை சிந்தித்தல், இவை 5 இறைவனை அடைவிக்கும் எளிமையான பூசி என்று சிறிஞான சித்தியாரை சொல்லியிருக்காங்க. சிறந்த புண்ணியம் எது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருன்னு சொல்லியிருக்கோம். அது புண்ணியம். ஆனால் அதை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா ஞானதானம். 4 பேருக்கு சாமியை பற்றி எடுத்து உழைப்பது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தானம். அது வந்து ரொம்ப முக்கியமான புண்ணியத்தில் ஒரு மிகச்சிறந்த புண்ணியம் எது அப்படின்னா சாமி பற்றி பிறருக்கு எடுத்து உரைப்பது. 4 பேருக்கு சாமி நீங்கள் சொற்பொழிவு சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் எங்கே சொல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து 4 பேருக்கு ஐயா சிவன் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு வழிபாடு செய்யுங்க, விளக்கு போடுங்க, இது 4 சாமிக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு தான், 2 பாட்டு பாடுங்க அப்படி சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், சில உயிர்கள் 4 பேரை கோயிலுக்கு வரும்படி செய்ய வைக்கணும். 4 பேர் கோயிலுக்கு வரும்படி செய்யணும். அவங்க 4 பேர் வழிபாடு செய்யும்படி செய்ய வைக்கணும். அவங்க எப்படி அதில் அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, இப்படி என்ன ஆகும், சைவம் நமக்கு மேன்மையோட சைவ நீதி விளங்குக அப்படின்னு போகணும். நமக்குள்ளே வச்சுட்டு நமக்குள்ளே முடிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் அந்த 4 பேருக்கு எடுத்து உரைக்க வேண்டும். சரி, அப்படியானதும் சாமி முருகன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அந்த ஆட்டுக்கடாவை குமரவேலில் முன்னே நிறுத்தி அதனை வணங்கி நின்றார். அதனால் முருகன் மன மகிழ்ச்சி அடைந்தார். பின்பு தேவர்களும் உண்மையான தவசியுமான அந்த கூட்டத்தை பார்த்து ஆட்டுக்கடா என்னிடம் வந்து விட்டது, நீங்கள் அனைவரும் இனிமேல் வருந்த வேண்டாம், பூலோகத்துக்கு சென்று 3 வகையான தீயை கொண்டு முன்பு தொடங்கி யாகத்தில் செய்து முடியுங்கள் என்று முருகன் பெருமான் கூறினார். நீங்கள் எப்போ போல பூலோகத்தில் போய் அந்த வேலையை நடத்துங்க, ஆட்டுக்கடா என்னிடம் வந்து சேர்ந்தது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சாமி வந்து இந்த அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய பெருமான் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். சிவபெருமான் முருகப்பெருமான் பாடலையும் பாருங்கள், இந்த அஞ்சேல் என்று சொல்ல அடிக்கடி வரும். 5 முகம் எண்ணில் 6 முகம் தோன்றும், வெச்சவர நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவாரும். யார் சொல்கிறார்? நக்கிறத சொல்கிறார். ஒருத்தர் பயந்துட்டு வந்தார்னு வச்சுக்கோங்க, 5 முகம் எண்ணில், நான் அடிய முன்னாடி என்ன நினச்சேன், 5 முகம்னா 5 முகம்னா சிவபெருமானோட 5 முகத்தை காட்டிலும் 6 முகத்தை நினச்சா உடனே திருவடி வந்து சாமி வச்சுருவார் உங்களுக்கு அப்படின்னு அடியே நினச்சேன். அதை விளக்கம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, நாம் 5 முகம் எண்ணில் அங்கே 6 முகம் தோன்றும். கவலைப்படாதப்பா, கவலையப்படாத, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? முருகப்பெருமான். 5 முகம் எண்ணில் 6 முகம் அங்கு தோன்றும், வெஞ்சவர நெஞ்சில் வேல் தோன்றும்,
உங்களுக்கு ஞானத்தை வளர்க்குவதற்காக வேல் தோன்றும். நெஞ்சு ஒரு கால் நினைக்கும் இரு காலும் தோன்றும். ஒரு திருவடியை நினைச்சாலும் இரு திருவடியும் முருகப்பெருமான் திருவடியும் நம்ம தலையில் வைத்துவிடும். இரு காலும் தோன்றும் முருகா என்று முதுவான். முருகான்னு சொன்னால் சாமியுடைய 2 திருவடியும் நம்ம தலைமையில் இப்போது இப்படி அழகு புரிந்திய இறைவனான முருகன் இவ்வாறு கூற, கருணம் புரிந்திய கண்டத்தை உடைய என் தந்தையான சிவபெருமான் முதல்வனை இளைவராகிய நாங்கள் உய்யும்படி யாகத்தில் தோண்டி ஆட்டுக்கடாவை வாகனமாக கொண்டு அதன் மேல் அமர்ந்து செல்ல வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். இப்போ முருகபெருமானுக்கு எது வாகனம் ஆயிடுச்சு? நான் இதுவரைக்கும் எங்கேயும் கேள்விப்படவே இல்லையேங்க. அவர் எப்பயுமே மயில் மேலதாங்க இருப்பார். அவர் ஆட்டுக்கடாவில் இருந்து ஒரு படத்தை கூட நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆட்டுக்கடாவும் முருகப்பெருமானுக்கு ஒரு வாகனம். இது நமக்கு புராணம் சொல்லுது. இந்த தேவரெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இறங்க ஆட்டுக்கடாவில் முருகப்பெருமான் அதில் அமர்ந்தார். மயில் வாகனம் தான். ஆமா அப்படியா? வாகனம் தனி உற்சவர் வச்சிருப்பாங்க. உற்சவர் ஆட்டுக்கடை வச்சிருக்காங்க. வயலூர் போனீங்கன்னா அங்கே ஆட்டுக்கடை தான் உற்சவராக வச்சிருக்காங்க. அது மேலே முருகப்பெருமான் இருக்காரு. அடுத்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வயலூர் போகிறோம். ஏன்னா வயலூர் ரொம்ப முக்கியமான இடம். அருமைநாதர் பெருமானுக்கு முக்கியமான ஒரு தலம் இருக்குன்னா வயலூர். அவர் வயலூருக்கு வாழ்ந்தா முதல் சொன்னார். அங்கே போய் தான் முதல் திருப்புகளே பாடுறாரு. வயலூருக்கு போய் தான் முக்தி தெரு பக்தி திருநாகி அங்கே தான் பாடுறாரு. முக்தி தெரு பக்தி இங்கே பாடுறாரு. அதுக்கப்புறம் நீ வயலூருக்கு வான்னு சொன்னதுக்கப்புறம் தான் மற்ற பாடலாம் பாட வைக்கிறாரு. என்னை மறந்தலையும் அப்படின்னு சொல்லி வயலூருக்கு வான்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லா திருப்புகளும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அருணகிரிநாதர் பெருமான். ரொம்ப முக்கியமான தலம் அருணகிரிநாதர் பெருமானுக்கு. சரி, அப்படி கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க சாமி என்ன பண்ணாரா, நீங்கள் நினைத்த ஆட்டுக்கடாவை நீங்கள் விரும்பியவாறு வாகனமாக கொள்வோம். நீங்கள் பூலோகத்தில் செய்த நினைத்த யாகத்தை நீங்கள் செய்து முடியுங்கள் என்று முருகப்பெருமான் உரைத்தார். உடனே அனைவரும் முருகனுடைய திருவடிகளை வணங்கி அருள் பெற்று எல்லாரும் சென்று மறுபடியும் போய் அந்த பூலோகத்தில் போய் அந்த யாகத்தை செய்ய தொடங்கினார்கள். உடனே சுவாமி என்ன பண்ணாரோ அந்த ஆட்டுக்கடாவை வாகனமாக கொண்டு இருந்தார் என்று இந்த புராணம் முடியுது. குற்றமற்ற சிறப்பு பெற்றவரான முனிவர்களும் விரும்ப நாரதன் என்னும் பெயர் பெற்றுள்ள முனிவன் பூலோகத்துக்கு சென்று முன்பு தொடங்கிய யாகத்தை செய்து முடித்தார். நாரதன் முதலியோர் செய்த தவத்தின் சிறப்பால் மாசற்ற முருகவேல் அன்று முதல் மகிழ்ச்சியோடு அந்த ஆட்டுக்கடாவை வாகனமாக கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த புராணம் முடியுது. நாளைக்கு ஆயனை சிறை உரிப்படலாம் கொட்டு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு பிரம்மாவை கொட்டுறது ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை விரிவாக பார்க்குறோம். ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் பார்க்கலாம். பிரம்மாவை எப்படி சிறையில் அடைச்சார் முருகப்பெருமான், அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் ஞாபகம் பட்டாரா, இல்லை குற்றத்துக்கு அடி வாங்கினாரா, இல்லை உண்மையிலே அவர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அயனை சிறை சிறைப்புரி படத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாட்டில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லியிருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து நீங்கள் இந்த கந்தபுராணத்தை கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவள்ளி உரைவு என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் முறையை நிறைவு செய்து திருச்சிட்டோம். வரியார் கருங்கண் மடவாத மகவாசை தொந்த மதுவான இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரந்தன் அருள்வாளா அரிகேசவந்தன் மருகோனே அலைவாய வந்த பெருமாளே இரு தாளின் அன்பு தருவாயே கைலாயமான உதவி காட்டு வேண்டிய பல்வாய்வை கண்டான் மந்திரிக்கு ஒரு மெய்யான வானுவாகி குயிலாரம் பள்ளி திருவாவூர் தெரிவாள் நமச்சிவாயதேவன் செயலாதி மறுபடியும் திருவாரூர் தைரமாகும் வான்முகில் வளாதிக வடிவம் சிறக்க மன்னன் கோன்மறை அரசிய குறையில்லாத எதிர்வாழ்க நான்மறை அரங்கழுவங்க நற்றமும் எண்மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக பார்வதி வதையே என்னோருடைய சிவனையை போற்றி சிற்றம்பலம்